அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு 895வது நிகழ்ச்சி. இங்கே நிறுத்தக்கூடாது. சார், நாங்க நிறைய தூரம் போனோம் நினைச்சுக்கிறோம். இந்த இடத்துல நிறுத்தக்கூடாதுன்னு சொன்ன உடனே எங்களுக்கு 95 நிறுத்தாது இருக்க முடியாது சார். சிவகுமார் சார், ஓகே சார், ஒரு அருமையான தலைப்பு. ஆக்சுவலா இந்த இங்கே நிறுத்தக்கூடாது, இது பல விதத்துல சிந்திக்க வேண்டியதா இருக்கு. எந்த இடத்துல நிறுத்தணும், எந்த இடத்துல நிறுத்தக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்றதெல்லாம் சிந்திக்க வைக்கிறது. ஒரு கதை எப்படின்னு தெரியாது நமக்கு. அந்த இது பார்த்த உடனே ஒரு டைட்டில் நான் எல்லாருக்கும் ஸ்பார்க் ஆனது வந்து பார்க்கிங் தான். அந்த பார்க்கிங்னு ஒரு படம் வந்தது, அதுதான் ஞாபகம் வருது. இலங்கை எழுத்தாளர் தான் முத்தலிங்கம் அவர் எழுதிய கதைன்னு சொல்லியிருக்காரு சாரு. என்ன சொல்ல வராரு பார்ப்போம். நீங்க ஆரம்பிக்கணும். வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். 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 இலங்கை எழுத்தாளர் முத்தலிங்கம் ஐயா அவர்களின் இன்னும் ஒரு சிறுகதை, இங்கே நிறுத்தக்கூடாது. முத்தலிங்கம் ஐயா அவருடைய கதையை ஏற்கனவே 4-5 கதைகள் சொல்லி இருக்கிறேன். இது அடுத்து நான் சிறிய கதை தான், ஆனால் கொஞ்சம் ரசித்து படித்த கதை. முத்தலிங்கம் ஐயா அவர்கள் கொக்குவில், இலங்கை கொக்குவில் கிராமத்தில் பிறந்தவர்கள். 1937ஆம் ஆண்டு பிறந்தவர். என்னை விட கிட்டத்தட்ட 9 வயது பெரியவர். பெரிய பெரிய உலக நாடுகள்ல வேலை செஞ்சிருக்காரு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உலக வங்கியில வேலை செஞ்சிருக்காரு. உலகம் பூரா பல இடங்கள், ஆப்பிரிக்கால, பாகிஸ்தான்ல, ஆப்கானிஸ்தான்ல எல்லாம் ஒர்க் பண்ணதா விவரங்கள் நமக்கு தெரியுது. அங்க பார்த்த மனிதர்கள், அங்க பார்த்த எளிய மனிதர்கள், அவருடைய கதைகள் தான் அவர் பெரும்பாலும் எளிய மனிதர்களுடைய கதை தான் அவருடைய கதைகள்ல வரும். அக்கா என்ற சிறுகதை தொகுப்பு எழுதியிருக்காரு. திகட சக்கரம் என்ற சிறுகதை தொகுப்பு இருக்கு. வம்ச விருத்தி என்ற சிறுகதை தொகுப்பு இருக்கு. வடக்கு வீதி என்ற ஒரு சிறுகதை தொகுப்பு இருக்கு. இவர் இலங்கையின் சாகித்ய அகாடமி பெற்றவர். லேண்ட்ஸ்கேப் எழுத்தாளர் என்று சொல்லுவார்கள். உலகம் பூராவும் உள்ள மக்களை பற்றி எழுதினால் இவர் லேண்ட்ஸ்கேப் ரைட்டர் என்று சொல்லுவார்கள். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைவதற்கு இவருடைய பங்கும் இருந்திருக்கிறது. கதைக்குள் போவோம். கதை இங்கே நிறுத்தக்கூடாது. 2010களில் எழுதிய கதை என்று நினைக்கிறேன். கதையை இப்படி ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் எப்படி தொடங்க வேண்டும், எப்படி முடிய வேண்டும் என்பதை தீர்மானிப்பது அவருடைய மனைவிதான். 1983இல் கன்னடம் வந்த போதும் அவர் மனைவிதான் முடிவெடுத்தார். இப்பொழுது 2010, இன்றைக்கும் அவர்தான் முடிவெடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் விடியும் போது தன் மனைவி நினைக்கும் போதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் நடுக்கம் ஏற்படும். அவரது பெயர் பரமேஸ்வரன். பிறகு பரமேஷ் என்றார்கள், பிறகு பரமு என்றார்கள். கடைசியில் அவர் மனைவி அவரை பர் பர் என்றுதான் அழைக்க ஆரம்பித்து விட்டார். இன்றும் அவருடைய குரலை கேட்டாலே அவருக்கு கொஞ்சம் கதிகலங்கம். இன்று பொழுது எப்படி போக போது என்று எழுதும் போதே பர் பர் எழுதாகி விட்டதா, இன்னைக்கு சரியா போகாது, இன்னைக்கு நாள் சரியா போகாது, இன்னைக்கு நம்மளுடைய மனைவியோட டோன் பாக்குறப்ப ஒரு இன்னைக்கு நாள் எப்படி போக போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு எழுதிட்டு, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நான் சொன்ன வேலை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, அது கணக்கடிச்சுதான் முடிச்சுட்டு வரணும், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடிக்கிற கலர், வர்ணம் பூசுபவர் பிரமாதமா இருக்கணும். நான் சொன்ன கலர் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஆலிவ் பச்சை, ஓலிவ் பச்சை, அந்த கலரில் தான் வர்ணம் பூச வேண்டும். மக்களை ஈர்த்து எடுக்க வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அவர் மனைவி மருந்து கடை வைத்திருப்பார். அருகிலேயே ஒரு பெரிய மருந்து கடை நன்றாக தான் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் கடைக்குள் உட்கார்வதற்கு இடமில்லை. 4-5 பணியாளர்கள், 4-5 கம்ப்யூட்டர்களுக்கு மருந்துகள் நிறைய இருக்கின்றன. இப்பொழுது கடையை விரிவுபடுத்துவதற்காக இருக்கும் இடத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் போன்ற ஒரு இடத்தில் கடையை ஆரம்பித்து இருக்கிறார்.
95% அவர் மனைவி தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பார். பரமேஷ் என்கிற பர் அவர் மனைவி சொல்லும் எடுபடி வேலைதான். அப்படிதான் இன்றைக்கும் அவர் மனைவி நடத்தும் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு புது மருந்து கடைக்கு வர்ணம் பூச வேண்டும். அதனுடைய அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி அன்று. இன்னும் 2-3 நாளில் கடை திறக்கப்பட வேண்டும். எல்லாத்தையும் நோட் பண்ணி எல்லாத்தையுமே மேடம் நோட் பண்ணி வச்சிருவாங்க. என்னென்ன செய்யணும், என்னென்ன பண்ணணும், எப்போ வரணும், எப்போ போகணும், எவ்வளவு பட்ஜெட் எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, அப்படிதான். ரெடி ஆயிட்டாரு நம்ம பரமேஷ் என்கிற பர். மனைவி கிட்ட கொஞ்சம் தயங்கி எப்படி கேக்குறாரு, என்னுடைய கார் பேட்டரி போய்விட்டது, அதனால என் கார் பேட்டரி திருத்துபவருக்கு இந்த மெக்கானிக் வரத்துக்கு லேட் ஆகும். டேக் யுவர் கார். ஐயோ, என்னுடைய காரா? அது புது காராச்சே. என்னாச்சு உங்க காருக்கு? அதான் சொன்னேனே, கார் பேட்டரி போய் விட்டது. அப்படியா? நீங்கள் தானே அவசரம் என்று சொன்னீர். சரி சரி, எடுத்துக்கொள்ளுங்கள். பத்திரமா போட்டணும், பத்திரமா போகணும், புது காரு, ஞாபகம் வச்சுக்கோ என்று தன்னுடைய கார் சாவியை ஒரு பொற்கிளி கொடுப்பது போல அந்த பரமேஷ் என்கிற பரலுக்கு அவர் மனைவி கொடுக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுங்க, கலர் மாறக்கூடாது. ஆலிவ் பச்சை, ஆலிவ் பச்சை. மக்களை கவர்ந்து எடுக்க வேண்டும், நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. பரமேஷ் என்கிற பர் எப்பவுமே சில ஏஜென்சி கிட்ட கான்டாக்ட் வச்சுட்டு சின்ன சின்ன வேலைக்கு வர்ணம் பூசுக்கு பெயிண்டருக்கெல்லாம் சொன்னா அவங்க ஆள் அனுப்புவோம். இதுதான் பெயிண்டர் அனுப்புறதுக்கும், ஒரு மெக்கானிக் அனுப்புறதுக்கும், எலக்ட்ரிஷியன் அனுப்புறதுக்கும் அவருக்கு ஒரு ஏஜென்சி இருக்கு. ஏஜென்சி மூலமா ஏற்கனவே சொல்லி வச்சுட்டாரு. கரெக்டா 9 மணிக்கு ஒரு பெயிண்டர் வர சொல்லியிருந்தாரு. இவர் 8:50 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிட்டாரு. 8:50 மணிக்கு வந்து அவருடைய பிரேக்ஃபாஸ்ட், அவர் எப்பவுமே ரொட்டி தான் சாப்பிடுவார். 8:50க்கு உட்காந்து ஒரு சேர்ல உட்காந்து அவர் கொடுத்த ரொட்டியை பிரிக்க ஆரம்பிக்கிறாரு. பார்சல் பிரிக்க ஆரம்பிக்கிறார். ஐயா என்ற ஒரு குரல் கேட்கிறது. வந்து விட்டான். அந்த பெயிண்டர் தான் வந்து விட்டார். கரெக்டா 8:55 வந்துட்டான். 9 மணிக்கு ஒருத்தன் ஐயா என்று உள்ளே வந்து அவனை பார்க்க ஒரு ஆச்சரியமாக இருந்தது. எப்பொழுதும் ஒருவன் பெயிண்டர் இல்ல. அவன் உயரமாக இருந்தான், கண்ணங்கரிய நிறம், அழுக்காக இருந்தான், தூங்கி எழுந்து வந்தவன் போல இருந்தான், அழுக்கு சட்டை, பெயிண்ட் அடித்து அந்த நாற்றும் அவன் தூங்கி எழுந்த நாற்றமும் வீசியது. உள்ளே வந்து விட்டான். என் மனைவி என்றால் அவனை நீ அப்படியே நீ போய்விடு என்று துரத்தி இருப்பான். ஆனால் நான் அப்படி சொல்ல முடியாது அல்லவா? போய் பெயிண்ட் அடித்து ஆகணுமே, இந்த 2 நாள் கடை திறக்கணுமே, மேடம் சொல்லியாச்சு இல்லையா? அவன் அழுக்கு தூசி படிந்து தலையெல்லாம் கலைஞ்சு கண்ணங்கரையல்னு வருவோம். உயரம் கிட்டத்தட்ட அவருக்கு அந்த கேரக்டர் ஆமத்துலிங்க சொல்றப்போ என்னுடைய அந்த பழைய சந்திரபாபு தான் கேரக்டர் ஞாபகம் வந்து. ஒல்லி பிச்சான் மாதிரி இந்த குலேபகாவலிலும் சபாஷ் மீனாலும் வருவார். ஒல்லி பிச்சான் மாதிரி உயரமான ஒரு சந்திரபாபு, அந்த கேரக்டர் தான் இந்த பெயிண்டர். கிட்டத்தட்ட ஒல்லியா இருந்தா, அழுக்கு படிந்திருந்தது, நாற்றம் எடுத்தது, தூங்கி எழுந்தது, கண்கள் கலங்கிறது, தூக்க கலக்கம் இருந்தது. இவனை வச்சுக்கிட்டு நான் எப்படி பெயிண்ட் அடிக்கிறது? ஐயோ, மன்னவே என்ன நினைப்பாள், புது கார்ல ஒரு கூட்டு போனமே இவனை அப்படி நினைக்கிறப்ப அவருக்கு கையும் காலம் உள்ள. ஆனா வேலையை முடிச்சாகும். இனிமேல் வேற புது ஆர்ட் பெயிண்டர் கூப்பிட்டு வர முடியாது. ரொட்டி சாப்பிட ஆரம்பித்தது. அவனை சாப்பிடுறியா? ஐயா சரி ஐயா, சரி ஐயா, பசித்தானையா என்னது இயற்கை, பசிக்காக தானே ஐயா வேலை செய்கிறது. எடுத்து தனக்கு இருந்த ஒரு பெரிய ரொட்டியில் பாதி ரொட்டி எடுத்து அவர் கொடுக்கிறார். ஒரு பேப்பரில் வைத்து கொடுக்கிறார். அவன் ரொட்டியை வாங்கிய அடுத்த நிமிடம் 4ஆக பிச்சு லபக் என்று முழங்கி விட்டான். இவ்வளவு ஒரு பெரிய ரொட்டி துண்டி இவ்வளவு வேகமாக சாப்பிட்டு அவனை பார்த்ததே இல்லை பரமேஷ் என்கிற பர். பாவம், 2 நாள் சாப்பிட்டு இருக்க மாட்டான் போல தெரிகிறது என்று நினைத்துக் கொள்கிறார். இவரும் சாப்பிடுறாரு. அவன் சாப்பிட்டு முடிக்கிறான். பேப்பர்ல தொடச்சி அந்த இதுல போட்டுறான். சாப்பிட்டே கேட்கிறார், என்ன பெயர்? ஐயா, என் பெயர் மூசா என்கிறார். வர்ணம் நன்றாக பூசுவாயா? ஐயா, நன்றாக பூசுவேன் ஐயா.
சாரம் கட்டி எல்லாம் பூசுவேன் ஐயா, பெரிய பெரிய அடுக்கு மாளிகை எல்லாம் பயமே எல்லாம் பூசுவேன் யாரு. ஓகே, சூப்பர், நல்லா நல்லா இருக்கேன். ஆனா இவருக்கு பிரச்சனை நான் பெயிண்ட் அடிக்கிறது பத்தி இல்ல. இவனை இவனை மனைவியினுடைய புது காரில் எப்படி அழைத்து செல்வது? 40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெயிண்ட் கடைக்கு அழைத்து செல்லணும். டார்கெட் பிக்ஸ் பண்ணியாச்சு. 2 நாள் திறக்கணும், 3 நாள் திறக்கணும். டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. சரக்குகள் எல்லாம் வந்துட்டே இருக்கு. கம்ப்யூட்டர்லாம் ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. அவங்களே மேடமே எல்லாமே மனைவி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. கடைக்கு வேண்டிய மருந்துகள், வேலையாட்கள், கம்ப்யூட்டர் சிஸ்டம், எவ்ரிதிங் இஸ் ரெடி எக்ஸப்ட் பெயிண்டிங் ஒர்க் தான் இவருக்கு முடிச்சாகணும். 2 நாள் திறக்கணும், டேட் எல்லாம் கொடுத்தாச்சு. இந்த பையனை, இவன் அழுக்கு பிடித்த பையனை எப்படி எடுத்து போவது அவருக்கு ஒரு பிரச்சனை. மனைவி கிட்ட கேட்டுலாமா? ஐயோ, மனைவி கோவித்துக் கொள்வாள். இதுக்கெல்லாம் உங்களுக்கு அறிவு இல்லையா? அதே முன்னாடி யோசிச்சு நீ கொண்டு வந்திருக்க வேண்டாமா என்று என்னதானே திட்டுவாள் அப்படின்னு யோசனை பண்ணி, சரி சரி கார்ல ஏறு அப்படி சொல்லி அவருடைய மனைவியோட புது கார் அவர்தான் புதுசா எடுக்கிறாரு. எத்தனை ட்ரையல் பண்ணிருப்பாரு, இப்போ செகண்ட் டைம் எடுக்கிறாரு. பென்ட்லி கார், புதிய பென்ட்லி கார்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி ஏதோ பெரிய பெரிய ஆடி காரு, பென்ஸ்ன்றாங்க. அந்த மாதிரி கனடாவில பென்ட்லி காரா பேரு. $2,50,000 கொடுத்து வாங்கின காரா, மனைவி வாங்கிய கார். கார்ல ஏறு அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஏறதுக்கு முன்னாடி அழுக்காயிட கூடாது இல்லையா, கார்ல பழைய பிளாஸ்டிக் ஷீட் போட்டு உட்கார்ந்தார். அவன் கூனி இறுகி அப்படியே பின்னாடி சாஞ்சிக்காம உள்ள உட்கார்றான். கூடவே ஒரு பெரிய மூட்டையை கொண்டு வந்து மடியில் வைத்துக் கொண்டார். இது என்ன மூட்டை அப்படின்னு கேட்கிறார் பரமேஷ். ஐயா, இது பெயிண்ட் அடிக்கும் போது போட்டுக்கொள்ள வேண்டிய மாற்று உடை ஐயா. நீ போட்டிருக்கிறதே ரொம்ப பழசு. இது இந்த இந்த ட்ரெஸ் காப்பாத்திக்கிறதுக்கு இன்னொரு பெயிண்ட் அடிக்கிற துணியா? சரி சரி எடுத்து அந்த பெரிய மூட்டையை வைத்துக் கொண்டான். இந்த கார்ல ஏறப்ப சொல்றாரு, என்னுடைய மனைவி புது கார் அப்படி பெரியமா சொல்லிக்கிறாரு. அவன் கார்ல ஏறின உடனே அவனுக்கு அவ்வளவு சிரிப்பு. புது கார்ல அவன் ஏறியா இருக்க மாட்டான். அவனுக்கு வாயெல்லாம் பல்லு, கண்ணங்கரிய உருவத்தில் இல்ல, வாயெல்லாம் பல்லு. ரொம்ப மகிழ்ச்சியா கார்ல ஏறிக்கலாம். அவன் மேல சாய்ஞ்சு கூடாது, சேர்ல அந்த முதுகு அந்த பின் சீட் எல்லாம் உடம்பெல்லாம் படாம அந்த பிளாஸ்டிக் ஷீட்ல உட்காந்துக்கிறான். காரு வீட்டுல இருந்து புறப்படுது, மெயின் ரோடு கிளம்புது. ஹைவேஸ்ல போறப்போ அவருக்கே சந்தோஷம். அந்த கார் பறக்குது, பென்ட்லி கார் பறக்குது. பறக்குதுன்னு சொல்ல முடியாது, அப்படியே மிதக்குதுன்றாங்க. 1 இன்ச்சில தரையில இருந்து 1 இன்ச்சு தூரம் தூக்கி காரை மிதக்குது அப்படியே பென்ட்லி காரு. அவருக்கே சந்தோஷம். மூசாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்த புது கார்ல அவனை பார்த்துறான், வேடிக்கை பார்த்து கொண்டே வருகிறான். பேச்சு கொடுக்கிறாரு. இப்பதான் நம்ம பரமேஷ் என்கிற மூசா, அவனுக்கு எந்த நாடு? ஐயா, ருவாண்டா ஐயா. எப்பொழுது கனடாவுக்கு வந்தாய்? 1997ஆம் ஆண்டு வந்தையா. ஓ, இப்பொழுது 13 ஆண்டுகள் ஆகிவிட்டதா? சரி சரி. ஆமா, ருவாண்டா பத்தி நேத்தான ஒரு செய்தி படித்தேன். உனக்கு தெரியுமா? எனக்கு என்னையா தெரியும், நான் உண்டு வேலை உண்டு, பெயிண்ட் வேலை பண்ணிட்டேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ருவாண்டால நேற்று ஒரு நியூஸ் போச்சு, செய்திகள் போச்சு. எங்க கனடா பிரைம் மினிஸ்டர் ருவாண்டா நாட்டில் நடந்த ஜினோசைடுக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு செய்தி போச்சு. தெரியுமா? தெரியாதையா. 94, 95களில் நடந்த ஜினோசைடு, ருவாண்டாவில் நடந்த ஜினோசைடுக்கு இப்பொழுதுதான் எங்கள் கனடா நாட்டு பிரைம் மினிஸ்டர் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறார். பப்ளிக்கா, ஐம் சாரி ஃபார் த ஜினோசைட் ஹேப்பன் டூரிங் 1994 மாதிரி ஒரு செய்தி போயிருக்கு. அதை இவங்க சொல்றாரு. இவனுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியல. இவனுக்கு 8 வேலை சாப்பிடணும், தூங்கணும். முத்துலிங்க எழுதுறாரு, அந்த ஜினோசைட பத்தி கனடா பிரைம் மினிஸ்டருக்கு மட்டும் தெரியல, உலக நாடுகள் பலவற்றுக்கும் அந்த ஜினோசைட பத்தி தெரியவே இல்லை. அதை பத்தி எந்த கண்டனமும் தெரிவிக்கல. அவ்வளவு ஒரு பெரிய ஜினோசைட். தூட்சிகள், TUTAS என்ற தூட்சிகள் என்ற இனக்குழு 100 நாட்களில் கிட்டத்தட்ட பல லட்சம் பேர்கள் கொல்லப்பட்டதாக ஒரு ஜினோசைட். அங்க இருக்கிற வேறு ஒரு இனக்குழு கூட்டூஸ் என்ற இனக்குழுவும் தூட்சிகள் TUTAS என்ற இனக்குழுக்களும் நடந்த பெரிய இனக்கலவரத்தில் இந்த
மூசா மூசா இருக்கும் இனக்குழுவான தூட்சிகள் பல லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி பல நாடுகளுக்கும் தெரியவில்லை. முத்துலிங்க ஐயா சொல்றாரு. ஒரு 100 நாள்ல கிட்டத்தட்ட 7 லட்சம் 8 லட்சம் பேர் கொண்டு இருக்காங்க. இவ்வளவு வேகமாக ஒரு இனம் அழிக்கப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. இவ்வளவு 100 நாட்கள்ல ஒரு 8 லட்சம் ஒரு இன குழுவே அழிந்து போச்சு. இப்பொழுது அந்த மக்கள் தொகையே 11 லட்சம் தான். அதுல 3 லட்சம் பேர் தான் இப்போ இருக்கிறதா ஒரு தகவல் அப்படின்னு குறிப்பிடுறார். இப்போ அந்த ஜினோசைடு அந்த இதெல்லாம் சொல்லிட்டு உன் குடும்பம் என்ன ஆச்சு கேக்குறாரு. பேச்சு கொடுத்துட்டு வர்றாரு. 40 கிலோமீட்டர் போனோம் இல்லையா, பேச்சு கொடுத்துட்டு வர்றாரு பரமேஷ் என்கிற பரத். மூசா, வாட் ஹேப்பன் டு யுவர் ஃபேமிலி? என்னாச்சு உன் குடும்பம்? ஐயா, எனக்கு 3 அண்ணன்மார்கள். அவர்கள் இனக்கலவரத்தில் கொல்லப்பட்டார்கள். எனது அம்மாவும் தங்கையும் எங்கே இருக்கிறது எனக்கு தெரியவில்லை. நான் பகலில் காட்டில் ஒளிந்து கொள்வேன். என்ன என்றால் நானும் கொல்லப்படுவேன் என்ற பயம். இந்த ஹூட்டூஸ் என்ற இன மக்கள் ஆட்களை பார்த்தால் அடிப்பார்கள், கொள்வார்கள். இவர்களுக்கு பயந்தே நான் காட்டில் ஒளிந்து கொண்டு அம்மாவை தங்கையும் தேடி தேடி பார்த்தேன். இரவிலெல்லாம் ஒளிந்து கொண்டு தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லையா. அவர்கள் என்னாளர்கள் எனக்கு தெரியவில்லை. இனி இங்கிருந்தா என் உயிரும் பறிக்கப்படும் என்று பயந்து என்னை போல 4 இளைஞர்கள், என்னை போல என்னோட வயது 19 அப்போது, என்னை போல 4 இளைஞர்கள் சேர்ந்து முடிவு எடுத்தோம். கீவு என்ற நதி, பெரிய இங்க நம்ம சொல்றோமே காவிரி, தாமிரபரணி என்ற நதிகள், அங்க ஏதோ கீவு என்ற ஒரு நதியில் நீந்தி நாட்டை விட்டு ஓடிவிட வேண்டும் என்று முடிவெடுத்து கீவு நதியில் நீந்த ஆரம்பிச்சோம். இந்த இனக்கலவரத்தை தப்பிப்பதற்காக 12 மணி நேரம் நீந்தினோம் ஐயா. 12 மணி நேரம் நீந்தினோம். அதில் என்னோடு வந்தவர்கள் அனைவரும் என் கண் முன்னாலேயே இறந்து போனார்கள். நீச்சல் அடிக்க முடியாமல், தாங்க முடியாமல் போனார். நான் தப்பித்தவரை எனக்கு போனா போது எனக்கு ஏதோ ஒரு மீன் பிடிக்கும் படகு கிடைத்ததையா, அதை பிடித்துக் கொண்டு அப்படியே காங்கோ நாட்டுக்கு சென்று விட்டேன். அப்போது 995. இப்பொழுதுதான் அதுக்கு காங்கோ என்ற பெயர். அப்பொழுது அதுக்கு சயீர், SAYIR, சயீர் என்று அப்பொழுது அழைத்தார்கள். காங்கோ நாட்டுல 95ல இருந்தையா, ஒழிக்கிட்டு அங்க ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இப்படி இங்க இப்போ காங்கோல இருந்து இங்க எப்படி வந்திருப்பாய் அப்படின்னு பரமேஷ் அவனை கேட்கல. ஏன்னா பரமேஷ் தெரியும், மூசாவை போல பல ஆட்களை அவர் பார்த்திருக்கிறார். நாடற்றவர்களாக தஞ்சம் புகுந்த பலரை அவருக்கு தெரியும். அவர்கள் எப்படி வந்திருப்பார்கள் அவருக்கு தெரியும். ஒன்று திருட்டு கப்பலில் வந்திருப்பான், இல்லது கனரக வாகனங்கள் ஏறி ஒளிந்து கொண்டு வந்திருப்பான், இல்லை கள்ள பாஸ்போர்ட்டில் வந்திருப்பான். இப்படித்தானே அகதிகள் வருகிறார்கள், அப்படித்தான் இவன் வந்திருப்பான் என்று பரமேஸ்வரன் நினைத்துக் கொண்டு, சரி உன் அப்பாவை பற்றி சொல்லவே இல்லையே, அப்பாவை பத்தி என்னையா சொல்றதுக்கு இருக்கு, அப்பா ஒரு சூதாடி ஐயா, குடும்பத்திற்கு ஒன்றுமே செய்யவில்லை. அவர் விவசாயம் பார்த்தார், சூதாடுவார், வீட்டுக்கு ஒன்றுமே செய்யவில்லை. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலீங்க ஐயா, அப்பா பத்தி ஒண்ணுமே தெரியல. 19 வயசுலயே நான் அங்கிருந்து வந்துட்டேன். அம்மா தங்கச்சியும் காணோம். 3 அண்ணன்மார்கள் கொல்லப்பட்டார்கள். அப்பா சொல்வாரு, அப்பா ஒரு சூதாடி, விவசாயம் வேலை பாடுறாரு. விவசாயம் ஒரு சூதாட்டம் தான்யா தம்பி மூசா, விவசாயமும் ஒரு சூதாட்டம் தான். நல்லா விளைஞ்சு வர்றப்போ மழை வந்து கெடுத்துடும், இல்ல வெயில் கெடுத்துடும். விவசாயம் ஒரு சூதாட்டம் தானே அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்படி சொல்லிட்டு இப்பொழுது பேச்சு இன்னும் வளர்கிறது. ஹூட்டூஸ்க்கும் சூழ்ச்சி என்ற உங்கள் இனக்குழுவுக்கும் என்ன பிரச்சனை? மத பிரச்சனையான்னு கேட்கிறார். அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, பின் ஏன் கொன்றார்கள்? எனக்கு என்னையா தெரியும், அவர்கள் பெரிய குழு ஐயா, நாங்கள் ஒரு சிறிய குழு ஐயா, நாங்கள் ஜனத்தொகை குறைந்தவர்கள் ஐயா, அவங்க பெரும் பகுதியான மக்கள் ஐயா. அப்பொழுது மொழி தகராறா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா,
நாங்கள் எல்லாம் ஒன்றாக தான் ரொம்ப நாள் நல்லா இருந்தோம். நாங்கள் ஹூட்டுக்கள் என்று அடையாளம் போட்டுக் கொள்வோம், எங்கள் சூழ்ச்சிகள் என்று அவர்கள் அடையாளம் போட்டுக் கொள்வார்கள். இப்படி ஒன்றாக இருந்த குழு தானையா. எங்களுக்கு ஏதோ ஒரு சலுகை, காலனியில் ஏதோ ஒரு நாடு, இங்க இங்கிலாந்து இருந்த மாதிரி அங்க ஏதோ ஒரு நாடு இருந்து காலனி ஆதிக்கம் நடந்தப்போ இந்த சூழ்ச்சிகளுக்கு ஏதோ ஒரு சலுகை கொடுத்ததுனால அவங்க கூட்டுஸ்க்கு பிடிக்காம இவங்களை அடிச்சு கொண்டாங்கன்னு ஒரு சின்ன தகவல் படிச்சாங்க. அவங்க பெரிய இனக்குழுயா, அவங்க கிட்டத்தட்ட ஜனத்தொகையில் 85-84% இருக்கிறதா முத்துலிங்க ஐயா சொல்றாரு. நாங்கள் ஒரு 15-16% இன்னும் எங்களை இல்லாமல் துவா துவா என்ற இனக்குழு இருந்ததையா. இப்படி கூட்டூஸ்க்கும் சூழ்ச்சிகளுக்கு நடந்த இனக்கலவரத்தை விட்டு பேசிவிட்டு அப்படியே கார் போய் கொண்டிருக்கிறது. இப்போ மூசா அவன் சொல்றான், ஐயா என்னை மன்னித்து விட வேண்டும். என்ன மூசா? ஐயா நீங்க சொன்ன ஏஜென்சியிலிருந்து அனுப்பிய ஆள் நான் இல்லை ஐயா. என்ன சொல்லுகிறாய் மூசா, என்ன சொல்லுகிறாய்? ஐயா நான் வேலை வெட்டி எல்லாம் சுத்தி கொண்டிருக்கேன். எனது நண்பன் தான் அவங்க நீங்க சொன்ன ஏஜென்சியில இருந்து அனுப்பிய நண்பனுக்கு வேறு ஒரு அர்ஜென்ட் வேலை வந்து விட்டது ஐயா. அவன் தான் என்னை அனுப்பி வைத்தான் ஐயா. பாவிகளா, நான் சொன்னது ஏஜென்சி நம்மளை ஏமாத்திட்டாரா அப்படின்னு நினைச்சிட்டேன். கவலைப்படாதீர்கள் ஐயா, நான் நன்றாக பெயிண்ட் அடிப்பேன். நீங்க சொன்ன வேலை கரெக்டா முடித்து கொடுப்பேன். பசி ஐயா 3-4 நாளா வேலை செய்யல, பட்டினி கிடக்குறேன். அதனாலதான் இந்த வேலை கிடைச்சாதான் எனக்கு ஒரு வயிறு சாப்பிட முடியும். என்னுடைய அகதி கோரிக்கையை நிராகரிக்கப்பட்டதையா. இன்னும் ஒரு ஷாக்கு பரமேஷ்க்கு. ஒரு அழுக்கு படிந்த ஒரு பெயிண்டர் கார்ல கூட்டு போறதே பெரிய தப்பு மனைவிக்கு. இப்போ ஏஜென்சி சொன்ன ஆள் இல்ல, அகதி அகதி அடையாளம் கூட இல்லாத ஒரு பெயிண்டர் போலீஸ் தேடுகிறதையா என்னை. இது வேற இன்னும் ஷாக்கு நம்ம பரமேஷ்க்கு. என்னாச்சு? என்னோட அகதி கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதையா. ஏன் ஏன் நிராகரிக்கப்பட்டது? பிரச்சனை என்னன்னா, என்னுடைய எண்ணுக்கிட்ட இந்த ஒரே ஒரு அடையாளத்துல ஹூட்டோஸ் போட்டு இருந்தது. அதனால அந்த அகதி நீதிபதி என்னை நிராகரித்து விட்டார். இப்பொழுது என்னை போலீஸ் தேடுகிறது. நான் அவர்களிடம் பிடிப்பட்டால் நேராக என்னை ஏற்று ருவாண்டாக்கு அனுப்பி விடுவார்கள். பரமேஷ்க்கு கார் ஓட்டுறாரு, மனசு தவிக்குது. போலீஸ் தேடும் ஒரு அகதி, அகதி அடையாளம் கூட இல்ல, அட்டை இல்லாத ஒரு அகதி. இவனை வைத்துக் கொண்டு நாம பெயிண்ட் அடிக்கணும். ஒரு எஸ்டாப்ளிஷ்டு மருந்து கடைக்கு போலீஸ் தெரிந்த நாம மாட்டிக்குவோம், என் மனைவி எல்லாம் மாட்டிக்கொள்வாங்க, கடையே திறக்க முடியாது என்ற பதட்டம் அவருக்கு அதிகமாகிறது. அவர் பல் செய்கிறது. மனைவியிடம் எப்படி சொல்வது? இதெல்லாம் சொல்லிவிடலாமா? அப்படி எல்லாம் யோசனை பண்ணிட்டே வரா, கார்ல யோசனை பண்ணிட்டே வராது. ஐயோ மனைவி சொன்னா அவ்வளவுதான், கொன்றே போட்டு விடுவாள். இதையும் பரமேஷ்க்கு டக்கு டக்குன்னு முடிவு எடுக்குது. இட்ஸ் நாட் ஸ்மார்ட் எனா. எல்லாமே மனைவியே 27-28 ஆண்டுகளமா முடிவெடுத்து இவர் வெறும் எடுபடியாக ஆகிட்டாலும் இவருக்கு டக்கு டக்குன்னு முடிவு எடுக்க தெரியாது. என்ன பண்றதுன்னு தவிச்சுட்டே கார் ஓட்டுறாரு. எப்படி இவனை அனுப்பிடணும்? எப்படியும் அனுப்பிடணும். கார் ஓட்டிக்கிட்டே மனசுக்குள்ளேயே அவரே பேசி பார்த்துறாரு. மூசா மூசா, நான் மனைவியிடம் கேட்டு சொல்லுகிறேன், அதற்கும் 2 நாள் சம்பளம் வைத்துக்கொள், அப்புறம் உன்னை கூப்பிடுகிறேன் என்று 2 நாள் சம்பளத்தை கொடுத்து அனுப்பிவிடுவதாக மனதுக்குள்ளேயே அவர் பேசி முடிவெடுத்து விட்டு இங்கே ஒரு காப்பி கடையில் நிப்பாட்டி 2 நாள் சம்பளத்தை கொடுத்து அனுப்பிச்சு முடிவு பண்ணிட்டு கார் போயிட்டே இருக்கு. யோசனை இருக்காங்க. கொஞ்ச தூரம் அமைதி. அப்புறம் மூசாவின் சத்தத்தையே காணும். இவரும் திரும்பி பார்த்தா மூசா இருக்கிற இடமே காணும். கொஞ்ச நேரத்துல கர் ஏதோ இருமல், ஏதோ மிருக உமர்ற மாதிரி ஒரு சத்தம் வருது. பார்த்தால் காரில் இருந்த வக்குழாரில் இருந்த மூசா கீழே விழுந்து பல்லை கடித்துக் கொண்டு எடுத்துக் கொண்டிருக்கிறான். கால், அவனுடைய ஒரு அழுக்கு கால் ஒரு காரின் கதவை தட்டுகிறது, இன்னொரு கதவை இடிக்கிறது. அவனுக்கு தெரிந்து விட்டது, பரமேஷ்க்கு தெரிந்து விட்டது, மூசாவுக்கு வலிப்பு வந்து விட்டது என்று.
என்னடா இது ஒரு பிரச்சனையாச்சு, இந்த வலிப்பு வந்தாக்க அவன் நாக்கு உள்ள மாட்டிக்கிட்டா செத்து போயிடுவானேன்ற பயம் வந்துச்சு. இப்ப உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிடலாமா என்னன்னு யோசனை பண்றாரு. கார்லயே போயிட்டு எப்படி ஆம்புலன்ஸ் கூப்பிட முடியும் சொல்லி இன்னும் கெட் டவுன் சர்வீஸ் லைனுக்கு வரலாம், கார் கொஞ்சம் நிப்பாட்டி சர்வீஸ் லைன் கொண்டாந்து நிப்பாட்டி போன் பண்ணலாம் சொல்லி போன் கார்லயே இருக்கிற போன்ல கூப்பிட்டு ஹலோ எமர்ஜென்சி அவர் அப்படின்னு அதுக்கே 10 நிமிஷம் ஆயிட்டு கார்ல இருந்து இறங்கி சர்வீஸ் லோன் வந்து போன் பண்ண ஆரம்பிக்குது. ஹலோ ஹலோன்னு கூப்பிட்டே இருக்காரு. பின்னாடி இருந்த ஒருவன், ஐயா ஐயா யாருக்கும் போன் பண்ணாதீர்கள், யாருக்கும் போன் பண்ணாதீர்கள், நான் நன்றாக ஆகிவிட்டேன், எனக்கு வலிப்பு வரும் ஐயா, சிறிது சரியாயிடும். அப்ப ஆஸ்பத்திரிக்காக போனோம். ஐயோ ஆஸ்பத்திரி, அது இன்னும் கொடுமை ஐயா. ஆஸ்பத்திரியில வருவார்கள், விசாரிப்பார்கள், போலீஸ் வரும், என்னை ருவாண்டாக்கு நேரே நாடு நாடு கடத்தி விடுவார்கள். ஒண்ணும் இல்லையா, சரியாயிடும், நான் பெயிண்ட் அடிச்சு கொடுப்பையா, எனக்கு வலிப்பு அடிக்கடி வரும்யா, சரியா போயிடுயா, ஒண்ணும் பிரச்சனை இல்லையா. பரமேஷ்க்கு பயம் பிடித்து விட்டது. வலிப்பு நோய் உள்ளவரால் இவனை எடுத்து எப்படி கொண்டு போய் பெயிண்ட் எடுப்பது? நான் நினைச்ச மாதிரி ஒரு 2 நாள் சம்பளத்தை கொடுத்து நிப்பாட்டு, காப்பி கடைக்கு போய் நிப்பாட்டு காப்பி வாங்கி கொடுத்துட்டு அவனை பேக்கப் பண்ணிடலான்னு ஒரு காப்பி கடை கட்ட நிப்பாட்டுறாரு. காப்பி கடை கட்ட கார் நிப்பாட்டுறப்போ மனைவிதான் புத்திசாலியாச்சு, எல்லாமே தெரிஞ்சிருக்கவே. காரை பார்த்து நிறுத்த வேண்டும் நீங்கள், புது கார், இப்பொழுதுதான் பனிக்காலம் முடிந்திருக்கிறது, புறா கூட்டம் வெளியே வந்திருக்கிறது, புறா கூட்டம் ஏப்ரல் மாதம் வெயில் வந்த உடனே புறா கூட்டங்கள் அலைகிறது. இப்பொழுது இப்ப எல்லாம் போஸ்ட் கம்பத்திலும் உயரிலும் உட்கார்ந்து கொண்டு எச்சமிடும். நீங்க பாட்டுக்கு நேரா ஒரு போஸ்ட் கம்பம் இருக்கு, அங்க போய் நிப்பாட்டிடாதீங்க, உங்க கார் எல்லாம் புறா எச்சம் பட்டு அழுக்காகிவிடும். வைஃப் ரொம்ப புத்திசாலி இல்லையா, ரொம்ப கரெக்டா வார்னிங் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. மேல பார்த்தாரு, காரு காப்பி கடைக்கு முன்னாடி போஸ்ட் கம்பம் இல்ல, மனைவி சொன்ன மாதிரி போஸ்ட் கம்பம் எலக்ட்ரிக் ஒயர் எதுவும் போல. ஓகே, காப்பி கிடைக்கணும் மூசா, நேரா போ, உள்ள போய் நல்ல கை காலெல்லாம் முகத்தால் அலம்பிக்கொண்டு நான் காப்பி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு மூசாவும் பார்த்து உள்ள கை கால் அலம்பிட்டு வாயை குப்பிடிச்சு விட்டு வா அனுப்பிச்சு வர்றான். 2 பேரும் காப்பி குடிக்கிட்டு வெளியே வர்றாங்க. பார்த்தால் கார் காணும். மேலும் ஒரு அதிர்ச்சி நம்ம பரமேஷ் என்கிற பர்ருக்கு, அதிர்ச்சி மேல அதிர்ச்சி, அவர் பல் சேர்க்கிறது. இவனை பேக்கப் பண்ணணும் பார்த்தா புது காரு காணும். வைஃப் கிட்ட நான் எப்படி சொல்றது, நானு பார்த்து கார் இருந்த இடம் தான் தெரியுது. அங்க ஒருத்தன் சிகரெட் பிடிக்க நக்கெல்லாம் பார்த்துட்டு வாங்க வாங்க, இப்பதான் உங்க காரு டோ பண்ணி எடுத்து போயிருக்காங்க, இப்பதான் முனிசிபல் ஆபீஸ்காரங்க வந்து டோ பண்ணிட்டு. ஏன் என்னாச்சு பாக்கலையா நீங்க, நோ பார்க்கிங் ஹியர், நோ பார்க்கிங் ஏரியா போட்டுருக்காங்க, போட்டு பாக்கலையா நீங்க? ஐயோ என்ற தலையில் அடித்துக் கொண்டார் பரமேஷ் என்கிற பர். மேலே போஸ்ட் கம்பத்தை பார்த்தார் தவிர மனைவி சொன்ன மாதிரி பக்கத்தில் நோ பார்க்கிங் என்பதை பார்க்க தவறிவிட்டார் பரமேஷ். இப்பொழுது கார், மனைவியுடைய புது கார், பென்ட்லி கார், பிரீஸ் ப்ளூ என்ற புத்தம் புதிய பழக்கம் கார் டோ பண்ணி முனிசிபாலிட்டிக்காரன் கூட்டு போயிட்டாங்க. இவரு கைகள்லாம் உதறுது, கார் எடுக்கணும், பேக்கப் பண்ணணும், பெயிண்ட் வேலை முடிக்கணும், 3 வேலைக்கு மேல வந்து டென்ஷன் ஏகுறது. என்ன பண்றதுன்னு பார்த்தா அங்க கேட்டு எங்க அந்த முனிசிபாலிட்டி ஆபீஸ் எங்க போகணும், சீக்கிரம் போங்க ஐயா, இல்ல கேரேஜுக்கு அனுப்பிடுவாங்க, 2-3 நாளா கார் எடுக்கிறதுக்கு. இன்னும் ஒரு பயம் கொடுத்தோம் அங்க போயிட்டு. சரி போன் பண்ணி கேட்டுட்டு ஒரு ஆட்டோவையோ கேபையோ பிடிச்சி இருக்கிற இடத்துக்கு போனாக்கா அந்த ஒய்யாரமாக அங்க ரிசப்ஷன்ஸ் உட்காந்துக்கிட்டு வாங்க வாங்க, இப்பதான் அந்த பென்ட்லி கார் ஓனர் போன தெரிஞ்சுட்டு வாங்க நேரா அங்க போங்க கோ அண்ட் see that people அப்படின்னு டைரக்ட் பண்றாங்க. அங்க போய் தன்னுடைய பல பழைய கார்களோட தன்னுடைய புத்தம் புதிய பிரீஸ் ப்ளூ பென்ட்லி காரும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மனசு தவிக்குது, இப்படி கொண்டாடி பார்த்தா கொன்னுடுவாளே என்ற பயம். எவ்வளவு பணம் கட்டணும்னா $320. $320 கட்டி உடனே கார் எடுத்து வெளியாடுறாங்க. அங்க இருக்கிற ஆபீஸ்லாம், this is the first time we have got such a big breeze blue Bentley car. அவரும் நக்கல் அடிக்கிறான், எல்லாம் பழைய கார் தான் மாட்டோம், புத்தம் புதிய கார் இப்பதான் எங்கிட்ட மாட்டி இருக்கு, அங்க ஒருத்தர் நக்கல் அடிக்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு
அந்த கார் எடுத்துக்கிட்டு மறுபடியும் கிளம்புறாரு. இவனை எங்கேயாச்சும் டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு 2 நாள் சம்பளத்தை கொடுத்து நிப்பாட்டிடணும். போறாரு. ஒரு லஞ்சுக்கு ரெஸ்டாரண்டா தேடி போறாரு. அங்க போய் அவன்கிட்ட சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு ஒரு 2 நாள் சம்பளத்தை கொடுத்து நிப்பாட்டுறதுக்காக போறாரு. கார்ல போறப்ப கேக்குறாரு, மூசா உனக்கு 2வது முறை வலிப்பு வருமா? ஐயா வராது ஐயா. அது எப்படி சொல்லுகிறாய்? என் அம்மா சொல்லி இருக்கிறாள் ஐயா. என்ன சொல்லி இருக்கிறார்கள் அம்மா? மாதத்தில் 2 நாள் அமாவாசை வரும்போதுதான் உனக்கு வலிப்பு வரும். அப்படிதான் ஐயா. மாசத்துக்கு 2 நாள் அமாவாசை 2 நாள் பௌர்ணமி வர்றப்பதான் எனக்கு வலிப்பு வரும்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்கய்யா. ஸோ எப்பப்பெல்லாம் 2 பௌர்ணமி ஒரு மாசத்துல வருதோ வலிப்பு வரும் ஐயா. மார்ச் மாதம் 2 பௌர்ணமி வந்தது. அது ஏப்ரல் மாதம் பிறந்து 2 நாள் கொஞ்சம் காலதாமதமா வலிப்பு வந்து விட்டது. இனிமேல் வரவே வராது, வரவே வராது, நிச்சயமா வராதுயா. நீங்க பயப்பட வேணாம் ஐயா. நான் கண்டிப்பா நல்ல வேலை முடிச்சு கொடுப்பேயா. பெயிண்ட் அடிக்கிறப்ப எல்லாம் வராது ஐயா. அதெல்லாம் எனக்கு அம்மா சொன்ன மாதிரி மாசத்துல 2 பௌர்ணமி வர்றப்ப மட்டும் எனக்கு வலிப்பு, அதுக்கப்புறம் வராது ஐயா. நல்லா அடிச்சு கொடுப்பையா. நீங்க அம்மா கார் மேல எவ்வளவு பற்று வைத்திருக்காங்க எனக்கு தெரியும். அதெல்லாம் அழுக்காக்கிட்டேன். அதெல்லாம் ஆக்சுவலா இன்னொன்னு யூரின் எல்லாம் பாஸ் பண்ணிருப்போம்ல, அவ்வளவு நாக்கு அடிச்சுதான் சொல்றாரு. கார் நல்லா சுத்தம் பண்ணி கொடுத்துறாங்க. நீங்க பெயிண்ட்டுக்கு வாங்கறதுக்கு முன்னாடி என்ன ஒரு பெட்ரோல் கடையில் பண்ணி பாட்டுங்கய்யா. அவங்க வெளியெல்லாம் கிளீன் பண்ணி நான் உள்ள போயிட்டு புத்தம் புதிய நல்லா கிளீன் பண்ணி கொடுத்தேன். கார்ல இருக்க அழுக்கு, அங்க கதவு கொஞ்சம் வளைஞ்சிருக்கு, அதெல்லாம் தட்டி நல்லா செஞ்சு கொடுத்துறையா. சுத்தமா அம்மா எவ்வளவு பற்று வைத்திருக்கார்கள் என்று எனக்கு தெரியும். இன்னும் ஒரு கோரிக்கையா, இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 3 நாள் 4 நாள் கூலி வருயா. அதை கூட நீங்க 2 நாள் 1 நாள் சம்பளத்தை கட் பண்ணிடுங்கய்யா இந்த செலவுக்காக. அவன் பெருந்தன்மையுடன் 1 நாள் சம்பளத்தை கூட விட்டுக் கொடுக்க தயாராக மூசா. அவன் பெருந்தன்மையை பார்த்து மனசுக்குள் ஒரு நினைச்சுக்கிறாரு, இவ்வளவு பெருந்தன்மையா இருக்கா மூசா. அவனுக்கு சாப்பாட்டுக்கு காசு வேணும், பசி கொடுமைக்காக தான் அந்த வேலை செய்யறான். இப்ப மணி 3:30 ஆகிவிட்டது. ஹோட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி, ஹோட்டல் என்ன சாப்பிடலாமா? அதுக்கு முன்னாடி இந்த பெட்ரோல் கடைக்கு போங்கய்யா, நான் கார் எல்லாம் உள்ள நான் கழுவி கொடுத்துறேன், வெளியே அவங்க கழுவி கொடுக்குறாங்க, புத்தம் புதிய காராயிடம், உங்க மனைவிக்கு இந்த பிரச்சனையும் ஒண்ணும் தெரியாதுங்கய்யா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டு வர்றான் மூசா. என்ன சாப்பிடுகிறாய்? எனக்கு அந்த ரொட்டியே வாங்கி கொடுங்க, அந்த சதுர ரொட்டி. உங்க ஊர் ரொட்டின்னு சொன்னீங்களே, உங்க ஊர் அது இங்க எல்லாம் வட்ட ரொட்டி தான், உங்க ஊர் ரொட்டி சதுர ரொட்டி சொன்னீங்களே, சதுரமா இருக்குமா? நம்ம ஊர்ல இருக்கு பிரெட் மாதிரி, அங்க கனடால எல்லாம் ரவுண்டா இருக்குமா. உங்க அந்த சதுர ரொட்டியை வாங்கி கொடுங்க, நான் சாப்பிட்டு உங்க கார்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லி முதல்ல பெட்ரோல் பங்க் கூட்டு ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து 2 நாள் சம்பளத்தை கொடுத்து முடிவு பண்றது. அதுக்கு முன்னாடி பெட்ரோல் பங்க்ல போயிட்டு கார் கிளீன் பண்ணலான்னு காரு போறாரு. மறுபடியும் பார்த்தால் மூசாவை காணும். பின்னால் பார்த்தால் குழந்தை போல் தூங்கிக் கொண்டிருக்கிறான். கதை எப்படி முடிக்கிறார்? கவலையே இல்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறான் குழந்தையை போல. காரை கழுவி புதியது போல ஆக்கி தருவதாக உறுதியா இருக்கு. ஒரு ரொட்டியை எடுத்து 2 மடங்காக சாப்பிட்டு வேலை செய்தவன். 12 மணி நேரம் தீவு நதியை கடந்து வந்தவன். ஏறக்குறைய எனக்கு $5000 செலவு வைத்தவன். ஒரு நாள் சம்பளத்தையே இலவசமாக தருவதாக பெரிய மனதுடன் கூறியவன். எந்த கவலையும் இல்லாமல், போலீஸ் பிடித்தால் நாடு கடத்தக்கூடியவன். எந்த கவலையும் இல்லாமல் குழந்தை போல் தூங்கிக் கொண்டிருக்கிறான். அப்படி பிடிக்கிறாரு. அவர் மைண்ட் வாய்ஸ், நம்ம தான் ஒண்ணு இல்லாததுக்கெல்லாம் காலையில இருந்து டென்ஷன் ஆகி செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்கோம் மாதிரி கதை முடிக்கிறாரு. நன்றி, வணக்கம். நீங்க
போறீங்கன்றது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படிதான் தெரிஞ்சு. இன்னொரு கைத்தட்டல் இன்னொரு கைத்தட்டல் ரவி சார் கைத்தட் பண்ணிடும் விஷ் பண்றதுக்காக. ரவி சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள். மைண்ட் ஒரு ஹாப்பி பர்த்டே சார். இல்ல போயிட்டாரு இருந்தாலும் ரொம்ப சின்ன கதை தான் சார் இது. அது இல்ல எவ்வளவு சம்பவங்கள் ஒன்னொன்னு சொல்லிட்டு அருமையா, அதாவது என்ன டென்ஷன் இருந்தாலும் அதை வந்து தூக்கி போட்டு தூங்குறதுன்றது கடைசியில கொண்டு வந்து அதாவது ரொம்ப அந்த பினிஷிங் டச். இது நல்ல கவனம் இல்லாத மனிதன். அவனுக்கு சோறு வேணும், அடுத்த வேலைக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அவனுக்கு 2 நாள் சம்பளம் கிடைக்கும் போது அதுதான் அவனுக்கு போதும். இவருதான் நாளைக்கு கடை திறக்கணுமே, பொண்டாட்டிக்கு வந்து சொல்லணுமே, கார் கிளீன் பண்ணணுமே, கார் புதிய கார்கள் கூட. அந்த கார் கொடுக்குறப்ப அந்த அம்மா சொன்னாங்களா, பொற்கையை கொடுத்து போது கூட சாவி கொடுத்தாங்களாம். அவ்வளவு பயம் வைஃப் மேல. அது ஒரு பண்ண போறாரு. அதாவது நம்ம எவ்வளவு புதுசா பக்கத்துல பார்த்து எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கோமோ அவ்வளவு ஒரு டென்ஷன் இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க சுத்தி நிறைய வச்சிருக்கீங்கன்னா ஒண்ணு இது ரிப்பேர் ஆச்சுன்னா ஒரு டென்ஷன் வரும், இது ரிப்பேர் ஆச்சுன்னா ஒரு டென்ஷன் வரும், அது சரியா ஓடலைன்னா ஒரு டென்ஷன் வரும். சோ இதெல்லாம் இல்லாததான் ஜாலியா இருக்கிறான் அப்படின்றது சொல்லியிருக்காரு. சுமைகளை அதிகமாக சுமக்க கூடாதுன்றதுதான் இந்த கருத்து சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் விஷயம். அந்த சுமைகளை சுமையாக எதையும் சுமையாக நினைக்கலன்னா அது சுமையா இருக்காது. அப்படியே எடுத்துக்கலாம். பார்ப்போம் மற்றவர்கள் கருத்து. யார் பேசுறது? பிரேமாவோட பேசுறீங்களா? வாங்க. பிரேமா மேடம் ஏதோ பிரச்சனையா போயிடுச்சா? வாங்க சார். வினயன் சார் பேசுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. எங்களுக்கே டென்ஷனை ஏத்திட்டீங்க சார். கதை சொன்ன முறை ரொம்ப சிறப்பு சார். அப்படியே பரமேஸ்வரன் பர்ரு அப்படிலாம் வெளிநாட்டுல எப்படி அந்த மனைவி டிசிஷன் எடுக்கிறதே 25 வருஷமா விட்டுவிட்டாரு. அதுவே மனைவியே நமக்கு அடுத்த டிசிஷன் எடுத்து கடைசியில அந்த கேரக்டர் என்ன பாடுபடுது. 6-7 இடங்கள் ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். நல்லா சொன்னீங்க. எழுத்தத வர்ணனை பண்ணது ரொம்ப அழகா வர்ணனை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சொன்னீங்க. அந்த ருவாண்டா நாட்டுல நடந்தது நான் அப்பவே பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு, நம்ம எல்லாம் வருத்தப்பட்டு என்ன பண்றது எனக்கு நமக்கே தெரியாது. நான் அப்ப சிலோட நினைச்சுக்கிட்டேன் உண்டு. அதாவது பேரினவாதம்ங்கிற போது எங்கேயெல்லாம் கூடுதோ, இப்ப மணிப்பூர்ல நடக்கிறதும் என்ன பேரின அதாவது பெரும்பான்மை அப்படிங்கிற போது சிறுபான்மையை அடிக்குது. அதனாலதான் இப்ப போலரைசேஷன் இப்ப கூட நம்ம இந்தியாவிலேயே அப்படி வந்துடக்கூடாதுங்கிற ஒரு பயம் நமக்கு இருக்கு. அது 2 பக்கமும் ஈக்குவலா இருக்கு. சிலவங்க அடிக்கிறாங்க, இவர்கள் அடிக்கிறாங்க, அவங்க அடிக்கிறாங்க. அது ரொம்ப மனசை தொடுது. அதே மாதிரி புதுச்சு வந்து கடைசியில அகதியாவ ஒரு ஆளு இருக்க முடியாம, வேலை பார்க்க முடியாம ஒரு அகதிய எம்ப்ளாய் பண்ணா என்ன ஆகுங்கிற இவ்வளவு கவலை. அவருக்கு சாப்பாடு கொடுக்கிறது, விவசாயம் ஒரு சூதாட்டம் அப்படிங்கிறது ரொம்ப மனசை தொட்டுச்சு. பல இடங்கள்ல உழுதுற கணக்கு பார்த்தா வழக்கு கூட மிஞ்சலைங்கிறாங்க. ஒவ்வொரு தவணையும் அது ஒரு சூதாட்டமா இருக்கிறது. வர வர அதனாலதான் குறைஞ்சுக்கிட்டே வருது, போயிட்டு இருக்கு. நிறைய நேரம் யோசிச்சு வச்சு நீங்க அந்த கிருன்னு அதுக்குள்ள விழுந்து கிடக்கிறத நீங்க வர்ணிச்ச முறை ரொம்ப டாப்பு. அதுக்கப்புறம் நிம்மதியா தூங்குற மனுஷனுக்கு இந்த தூக்கம் எவ்வளவு அழுதாலும், ஒருத்தர் சொன்னாரு, இப்ப ஒரு பெரிய சோகத்துல சொன்னாரு, உப்பும் தண்ணியும் சேர எல்லாம் சரியா மறுத்து போறது சார் அப்படின்னா. உப்பும் தண்ணியும் பசி வேண்டியது இருக்கு, தண்ணி குடிக்க வேண்டியது இருக்கு, எதுவும் அப்படியே அந்த உப்பும் தண்ணியும் தான் அப்படிங்கிறது மாதிரி அவர் அதோட சொன்னாரு. ரொம்ப அருமையா சொல்லிச்சு. சொல்லிய முறை இன்னொரு பவாசலத்தை உருவாகிறாருன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி, வாழ்த்து. தேங்க்யூ சார். சின்ன சம்பவம் தான், ஒரு அரை நாள் நடக்கிற சம்பவம் தான் அது. சாரோட ஸ்டைலே தனி ஸ்டைல் சார்.
அவரோட தனி ஸ்டைல், ஒரு யூனிக் ஸ்டைல் வச்சிருக்காரு. பிரேமா மேடம் வாங்க. ரத்னாவதி வாங்க வாங்க சார், வாங்க வாங்க மேடம் வாங்க. இருக்காங்களா இருக்காங்களா? இருக்காங்க. ஆயிட்டாரு. ரொம்ப அருமையா இருந்தது. நான் பேசுறது கேக்குதா சார்? இங்க இணையத்துல கொஞ்சம் தடை வீடியோ தான் தெரியல, நீங்க பேசுறது கேக்குது. இருக்கு. ஹலோ, கேக்குதுமா? நான் பேசுறது கேக்குது பேசுங்க பேசுங்க, கேக்குது கேக்குது சார். கேக்குது மேடம், கேக்குது. ஐ திங்க் நம்ம பேசுறது மேடம் கேக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா, கேக்குதுங்களா சார்? நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது மேடம், கேக்குது. நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்கலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இங்க சிக்னல் ப்ராப்ளம் இருக்கு சார். பெஸ்ட் ஸ்டோரி டெல்லர் ஆயிட்டாரு. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மத்தையும் தொட்டுது. கேக்குதுங்க சார்? நீங்க பேசுறது கேக்குது. நாங்க பேசுறது நல்லா கேக்குது. நல்லா கேக்குது. நான் பேசுறது கேக்குதா? பேசுங்க கேக்குதுமா. ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப நல்லா குமார் சார். கதையும் ரொம்ப அழகு. நீங்க சொன்ன விதம் மிக சிறப்பு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மேடம், மகிழ்ச்சி. ஆக்சுவலா அதான் உங்களுக்கு சிக்னல் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன், அது தெரியுது. வாங்க ரத்னவடிவேல் சார், வாங்க சொல்லுங்க. ஆமாங்க சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். வணக்கம். வணக்கம் சுகுமாரையா மற்றும் எல்லோருக்கும் மனமார்ந்த வணக்கம். சிறப்பான கதை. பல விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையோடு ஒண்டி போன பல விஷயங்களை பற்றி இந்த கதையில அங்கங்கே வந்து போச்சு. அகதிகளா போறது, அகதிகளாக எப்படி போறார்கள், அதுகளெல்லாம் கதையின் மெயின் விஷயமாக பிரதான அம்சமாக இல்லாட்டாலும் அதை அங்கங்க தொட்டு செல்றது எங்களுக்கு எல்லாம் பழைய பல நினைவுகளை மீட்டு கொண்டு வந்துச்சு. அகதிகளா போறது, அவருடைய இந்த பெரும்பான்மை சிறுபான்மை அந்த பிரச்சனைகளை பற்றியது எல்லாம் நல்லா இருந்தது. எனக்கு ஐயாண்ட இந்த கதை சொன்னதுல மிக பிடிச்ச விஷயம் என்னென்றால், எங்களுடைய தமிழ், எங்களுடைய அந்த கதைகள்ல சிறுகதைகள்ல இருக்கட்டும், இந்த நாவல்களாக இருக்கட்டும், எங்களுடைய கதையில அந்த எழுத்து வடிவம் அது இந்த பேசுறதுக்கு இந்த கொலோக்கியல்னு சொல்லுவார்களே, இந்த பேச்சு தமிழுக்கு கொண்டு வாரதுக்கு அது கொஞ்சம் இயல்பாக இருக்காது, இயல்புபடாது. அது கொஞ்சம் ரிஜிட்டா இருக்கும். அது என்றால் நாங்கள் வழக்கமாக பேசுறதே அப்படித்தான், அது எங்களுடைய பேச்சு அப்படித்தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் இந்த கதையில மாற்றி அத உங்களுடைய அதாவது தமிழகத்தோட எனக்கு அந்த பேச்சு தமிழ் தான் எனக்கு பிடிக்கும். ஏனென்றால் அது இயல்பாக இருக்கிறது மாதிரி இருக்கும். இப்ப நாங்கள் ஒரு கதையை எழுதுறது என்றால் அதுகளெல்லாம் அந்த இலக்கணங்களை கூடுதலாக பார்த்து கொள்வோம். அதுல அங்கங்க பிசகி இருந்தேன்னு சொன்னா நம்ம ஆட்கள் போட்டு கிழிச்சிருவாங்க. என்ன தமிழா எழுதியிருக்கான் இவன், என்னத்தை பேசுறான், என்னத்தை எழுதியிருக்கான்னு தான் பேசுவாங்க. அப்ப ஆனால் அந்த கதையண்டு வரைக்க நாங்கள் பேசுற தமிழை அதை நீங்கள் திருப்பி அதே தமிழ்ல சொல்றதா இருந்தால் ஏதோ நீங்கள் ஏதோ இலக்கிய சொற்பொழிவாற்றுற மாதிரி இருக்கும். ஆனா அப்படி இல்லாமல் நீங்கள் அதை உங்களந்த தமிழ்ல அந்த கதையை சொன்னது சுவாரஸ்யமா இருக்கு, நல்லா இருக்குது. நீங்க சொன்ன கதையை எடுத்துக்கொண்ட விஷயம், அந்த கதையின் அந்த கரு எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சு கொண்டது. அதான் ரொம்ப நல்லது, பாராட்டுக்குரியது. உங்களை நல்லா பாராட்டுறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி நன்றி சார், நன்றி சார். நாராயணன் சார் பேசுறீங்களா? வாங்க சார். அதாவது இந்த எதிர்பாராததுன்னு ஒரு சினிமா வந்தது, அது மாதிரி இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அங்க ஒருத்தர் மிக்சர் தின்னுட்டு இருக்காரு, அந்த மாதிரி பிரச்சனைக்கு அசந்து தூங்கிட்டு நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் சார். அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்ததில்ல, ஒரு சில பேரை பார்த்திருக்கேன் நானு. அதாவது நடந்த சம்பவம் சொல்றேன். நானு என்னுடைய இம்மீடியட் பாஸ், நான் எங்கன்னு சொல்ல ஒரு பேர்லாம் சொல்லலை, இம்மீடியட் பாஸ், ஒரு ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. எங்க 2 பேருக்கு மேல இருக்க ஒரு பாஸை பார்க்க போறோம். ஒரு இஷ்யூ சொல்லியிருக்காரு, அது நடக்கலைன்னா டிலே ஆயிட்டு இருக்கு. என்னோட இம்மீடியட் பாஸ் இருக்கார்ல, அவரை போட்டு கிழிக்கிறார் அந்த மேல் பாஸ்.
என்னன்னு சொல்ல, ஏன்னா தவறு வந்து அவர் மேல இருந்தது. அதனால அவர் கிழி 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 போட்டு நார் நாரா கிழிக்கிறார். இவரே அது என்னமோ இவர் அதை பத்தி எல்லாம் கவலையே படலன்னு வச்சுக்கங்களேன். அப்புறம் வந்து இது முடிச்சுட்டு சரி நீங்க சரி ஒரு நான் வந்து ஒரு 2 or 3 days டைம் தரேன், அதுக்குள்ள முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தா நான் நினைச்சேன் நீங்க பாத்துங்க, நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. இது சொல்லி முடிச்சோன்னே அவர் எங்க இமிடியட் பாஸ் என்ன சொல்றாருன்னா, சார் நான் ஊருக்கு போனேன் சார், 2 நாள் லீவ். அன்மைண்ட்ஃபுல் ஆஃப் அவர் என்ன சொன்னாருங்கிறத பத்தி கேரே பண்ணல சார் அவர். அதாவது அவர் பேசுற பேச்சுக்கு மனுஷன் தூக்கு போட்டிருக்கணும். எனக்கு ஆச்சு சொல்லல அவரு. இல்ல அவருக்கு நல்ல ஸ்ட்ராங்கா அவருக்கு வந்து ஊருக்கு போகணுன்றது மட்டும் தான் மண்ணில இருந்து, வேற எதுவும் இல்ல. அவரே என்கிட்ட வரும்போது இப்ப சப்போஸ் அவர் ஊருக்கு போறாரு லீவுன்னா என்கிட்ட முன்னாடி வரும் பாச பாக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுவாரு, சார் இது மாதிரி நான் 2 நாள் இருக்க மாட்டேன் பாத்துங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாரு அவரு. அதையும் என்கிட்ட சொல்லல. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, என்னடா நம்மளை வச்சுட்டு இப்படி வருத்தம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சங்கடமா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே நெளிஞ்சேன். இல்ல நீங்க உட்காருங்க நீங்க அப்படின்னாரு. முடிச்சுட்டா மனுஷன் அவருக்கு ஒண்ணுமே. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவர் எப்படின்னா, இப்ப நான் வந்து நாங்க 2 பேரும் சேம்பர்ல இருக்கோம், பப்ளிக் வராங்க அப்படின்னா நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன் சார். பப்ளிக்கை நான் ஹேண்டில் பண்ணுவேன். கம்ப்ளைண்ட்ஸோ எதா இருந்தாலும் கிரீவன்ஸோ ஹேண்டில் பண்ணுவேன் நான். சப்போஸ் நான் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் ஹேண்டிலே பண்ண மாட்டார் சார். எனக்கு சொல்லுவாங்க, அங்க இருக்க ஒரு கிளார்க் உட்காந்துருப்பாங்க. அவர் வந்து சார் வந்து எங்கேயோ வெளியே போயிருக்காரு, நீங்க கொஞ்சம் நாளைக்கு வாங்க. அவர் வந்து இல்ல சார் அதெல்லாம் அவர் தான் பாக்குறாரு, அவரு கொஞ்சம் வெளியே போயிருக்காரு, நீங்க கொஞ்சம் நாளைக்கு. நான் அதான் வேலைக்கு இப்படிதான் பண்ணுவார் சார். He will never take any responsibility. அந்த மாதிரி ஒரு ஆள். அதுக்கு சப்போஸ் ஞாபகம் வந்து எனக்கு அது இது அவர் தூங்கி கொண்டிருந்தான் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது அது. அந்த மாதிரி ரொம்ப அற்புதம் சார். அதாவது ஒரு நல்ல நாடக பாணியில சொன்னீங்க. அதாவது எனக்கு என்ன ஆசை வந்ததுன்னா, அந்த கடைசியா அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு யோசனை வந்து அதுதான் சார் பிரச்சனையே அதான் சார். மூல கருத்து அங்கதான் சார். அதான் சார், அவங்க கற்பனைக்கு யார் யாருன்னா எது வேணா நினைச்சுக்குங்க, அவ்வளவுதான். நம்ம சாவியை கொடுக்கும் போதே அவ்வளவு கொடுக்குதுல்ல. அதாவது என்னன்னா, இவர் எந்த கிழிச்சிருப்பாங்க அந்த அம்மான்ற ஒரு இன்ட்ரெஸ்ட். நம்மலாம் வாங்குறவன் இவரு வாங்கி கட்டியிருப்பாரு அந்த அனுபவம் நம்ம கற்பனைக்கே விட்டார் சார். அதாவது அது எழுதுன நல்லா இருக்காது, அவங்க ஃபேமிலில அவங்க விட்டாரு, அவங்க கற்பனைக்கு விட்டார். அதான் விஷயம். இருக்கிற பயத்திலே பெரிய பயம் இதான் போல இருக்கு. ஆமா சார். எழுதுகிறப்பே பிரச்சனை சார் அவருக்கு. எவ்வளவு எழுதுகிறப்ப இதுதான் அவருக்கு. எனக்கு தெரியும், புதுக்காரு பார்த்து ஓட்டுங்க சாவியை கொடுக்கும் போதே தெரியும் வில்லங்க வரப்போகுதுன்னு தெரியாது. அது பர்றன்னு கும்பிடுறப்பே அவருக்கு நடுக்க ஆரம்பிச்சிருச்சான். நம்ம காலைல குரலை கட்டாலே அவருக்கு கதி கலைங்கணும். எழுந்துட்டீங்களா சொன்ன வேலை என்னாச்சு? சூப்பர், அருமை சார், அருமை, எக்ஸலென்ட். தேங்க்யூ. அகிம்சிகா பேசுறீங்களா? வந்திருக்காங்க. வாங்க. அகிம்சிகா வணக்கம் ஐயா. வணக்கம். நலமா இருக்கீங்களா? அனைவருக்கும் நல்லா இருக்கிறேன். நீங்கள்? நலம். அனைவருக்கும் பணிவான இனிய வணக்கம். ஐயாவின் கதை மிகவும் சிறப்பாக அமைந்தது. எப்படி சொல்றது, ரத்தின வடிவேல் ஐயா சொன்ன மாதிரி ஐயா சொல்ல எல்லாம் எங்களுக்கும் அந்த நினைவலைகள்லாம் வந்து கொண்டு இருந்தது ஐயா.
இதுல 3 சூழ்நிலையை அவர் தத்ரூபமாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார். அந்த ஒரு நாட்டில் நடக்கிற போர் சூழலால நாங்க பட்ட துன்பங்கள், அதுல கடந்து எப்படி அவர் வந்திருக்கணும், அடுத்தது அந்த நாட்டில எப்படி இசைவாக்கம் பெற்று வாழ்றது, அந்த நாட்டு சூழ்நிலைகள் எல்லாமே அந்த ஒரு நாங்க இங்க கண் முன்னாடி பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய எத்தனையோ சம்பவங்களை எல்லாம் நினைவு கொண்டு வந்தது. சொல்ல போனால் சொந்த கதை சோக கதை தான் எல்லாமே. ஆனா அதற்குள்ளும் அந்த நிறைவாக அவர் தூங்குவது என்பது இதுதான் வாழ்க்கை. நாங்க எல்லாத்தையும் கடந்துதான் போக வேண்டும். இன்பமும் துன்பமும் சமனாக மதிக்கப்பது நாங்கள் பழகி கொண்டோம் என்றால் எல்லாத்தையும் எடுத்து செல்லலாம் என்றதை அந்த தத்துவமாக படம் பிடித்து காட்டி இருக்கிறார். அதை சிவகுமார் ஐயா மிக சிறப்பாக, உண்மையில் மிக நன்றாக இருந்ததை அப்படியே இருக்கத்தான் அங்காலங்கால போவே அந்த ஏனென்றா நாங்களும் அதையெல்லாம் அனுபவித்து வந்த இன்றைக்கு அவர் என்ன அடுத்து கொண்டு போறார், எப்படி முடிய போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பிலேயே இருக்கக்கூடியதா இருந்தது. மிகவும் நன்றி ஐயா, நன்றி நன்றி. நல்ல ஒரு கதையை கொண்டு வந்து சொன்னீங்க. அப்படியே கனடான்ற சூழ்நிலையே படம் பிடிச்சு காத்து. அது கனடா மட்டும் இல்ல, இங்கேயும் அதே இதுதான். கடந்த வாரம் கூட ஒரு நண்பர், அவர் இங்க ஒரு வாகனம் வச்சு வேலை நடத்துறவர், அவருக்கும் இதே சூழ்நிலை தாண்டி அவரை இங்க இருந்து உடனடியாகவே அடுத்த நாள் திருப்பி கூட அனுப்பின சம்பவங்கள் கூட இப்பவும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த அகதி எதிரி வாழ்க்கையை வந்தவர் நல்ல ஒரு இதா காட்டி இருக்கிறார். இதுதான் இங்க சூழ்நிலை புலம்பெயர் மக்களின் வாழ்க்கை என்றதையும் காட்டி இருக்கிறார். நன்றி ஐயா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அகேசா மேடம் அவர் இன்னொரு கதை, இது இந்த மாதிரி மக்களை தான் இது நிறைய எழுதுறாரு. இந்த மாதிரி எளிமையான மக்களுக்கு தான் எழுதுறாரு. இன்னொரு கதை எழுதிருப்பாரு. சைமன் என்ற ஒரு கேரக்டர் ஸ்ரீலங்கன் வார்ல இருந்து எப்படியோ வந்து அப்பா அம்மா கிட்ட இங்க கனடாலயோ இங்கே தங்கியிருப்பான். அவன் கதை இன்னும் பிரமாதமா எழுதியிருப்பாரு. நிலைமை என்ன, இடம் வேணும், எங்களுக்கு இருக்க இடம் வேணும். ஒரு நாடற்றவனாக நான் அலைய வேண்டும், எனக்கு என்ற ஒரு நாடு வேண்டும், எனக்கு என்ற ஒரு இடம் வேண்டும் மாதிரி இன்னொரு கதையில் சொல்லியிருப்பாரு. அது இன்னும் பிரமாதமா இருக்கும் அந்த கதை. இன்னொரு நாளைக்கு சொல்லுங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ அகிதா மேடம். ஆக்சுவலா நீங்க சுவிட்சர்லாந்துல இருந்தா கூட இனப்பட படுகொலை உடனே அந்த உடம்பு வந்து கொதிக்குது. ஆனா இவ்வளவு பெரிய கொதிப்பெல்லாம் கொண்டு வந்துட்டு அவர் பாட்டு தூங்க வச்சு கூலாக்கிட்டாரு அப்படியே கதைய. அந்த அளவுக்கு ஒரு நல்லா இருந்தது. மாலதி பேசுறேமா? மாலதி சார் வணக்கம் சார். அருமையா இருந்தது சார், அருமையா இருந்தது. இது அதான் எதை பத்தியும் கவலை இல்லாத மனுஷன். அவனுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிட்டான், இப்ப நிம்மதியா தூங்குறான்ற மாதிரிதான் கதையை முடிச்சிருக்கிறாரு. இவர் முத்துலிங்கத்தை வந்து ஜெயமோகன் சார் வந்து பேட்டி எடுத்திருக்கிறாரு. அது வந்து ஒரு ஆர்டிகல்ல படிச்சேன் நானு. அது என்ன, அவர் வந்து ஒரு இங்க ஸ்ரீலங்கால இருக்கிற வரைக்கும் அவர் புக்கையே வந்து வாங்கினதே கிடையாதான். புக்கு வாங்கணும் அப்படின்ற தாட்டே அவருக்கு கிடையாதான். வாங்கிதான் படிக்கணும் அப்படின்ற மாதிரிதான் நினைச்சுக்கிட்டு ஒரு புக்கு வந்து 50 பேர்கிட்டனா மாறுமா, அது மாதிரி மாறிதான் படிப்பாங்களாம். காசு கொடுத்துதான் புக்கு வாங்கணும் அப்படின்னு எனக்கு சிந்தனையே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா நான் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ண பின்னர் தான் காசு கொடுத்து புக்கு வாங்கணும் அப்படின்றதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வாழ்ந்த சூழ்நிலை அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். அதனாலதான் அந்த மக்கள் அவரு அடித்தட்டு மக்களை பத்தியே நிறைய எழுதியிருக்கிறாரு. இது ஒண்ணு ஞாபகம் வந்தது, அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் சார். ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் கதை. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஆக்சுவலி ஜெயமோகனுடைய நீங்க சொன்னீங்க, நான் பேட்டி பார்த்த பிறகுதான் முஸ்லீம் கதையை நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஜெயமோகனுடைய பேட்டி, ஜெயமோகன் பக்கம் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், டிஃபால்ட்டா எனக்கு வரும். அவர் பத்திரப்பதான் நீங்க சொன்ன அந்த இன்டர்வியூ அதெல்லாம் படிச்சேன். முஸ்லீம் ஐயாவுடைய 2-3 கதைகள் சொல்ல தான் படிச்சேன். 4-5 கதைகள் சொல்லியிருக்கேன். எல்லாமே என்னுடைய ஃப்ரீக்வன்சி லைன்ல இருக்கு. அவருடைய கதைகளை எடுத்துக்கணும், அதுக்காக அவருடைய கதையில் நான் போவேன். இன்னும் 4-5 கதை வச்சிருக்கேன் அவருக்கு. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு சிவகுமார் சார். பொறுமையா அது நிதானமா உள்வாங்கி செமையா சொன்னீங்க. முடிவு அட்டகாசமா இருந்துச்சு. நீங்க வந்து அவங்க வைஃப்க்கு பயந்தாங்கன்னு சொல்லும் போது நினைச்சேன், எல்லாரும் அதை சொல்லுவாங்க. எங்களுக்கு அனுபவம் தானே,
எங்களுடைய அனுபவம் தானே அது. அதெல்லாம் உண்மை கிடையாது சார். ஆனா பிரமாதமா இருந்துச்சு சார். கதையும் சூப்பர், நீங்க சொன்ன விதம் அட்டகாசமா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க ரமேஷ் பேசு. ரமேஷ் வாங்க. சார் நீங்க முதல்ல பரமேஸ்வரன் என்ற மூசாவா ஸ்ட்ரிக்ட் பர்சனாலிட்டியா நடிச்சு காட்டிங்க பாரு, அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். உண்மையிலே அந்த கார் ஓட்டும் போது அவன் சொன்னான் பாருங்க, நான் உண்மையிலே இந்த ஆள் இல்லைன்னு அந்த அப்படியே தத்ரூபமா பண்ணீங்க சார். எங்களுக்கே அது பதப்பதப்பு வந்தது. ஏன்னா நான் போலீஸ் இந்த எனக்கு என்ன ஞாபகம் தான், இந்த விவேக் படத்துல ஒருத்தர் சொல்லுவான், இந்த நம்ம இப்ப இருக்காரு அந்த பேர் மறந்து போச்சு, ஒல்லியா இருப்பான், ஏற்கனவே டிபி வந்தது, அதுக்கப்புறம் மஞ்சா காமால வந்து ஒன்னொன்னா சொல்லினே வருவான். அது மாதிரி நீ சொல்றான் பாரு, ஃபர்ஸ்ட் நான் போலீஸ் தேடுற அகதி, அதுக்கப்புறம் நீங்க தேடி வந்த ஆள் கிடையாது அப்படி சொன்னோன்னா அதனுடைய ரியாக்ஷனை பார்த்தேன். நீங்க அது எந்த வகையில அந்த கதையை நீங்க உள்வாங்குறீங்க என்றது ரொம்ப சிறப்பா இருந்தது. இதுல என்ன சிறப்புனா அந்த கார் மேல பொறாவோட எச்சம் கூட படக்கூடாதுன்னு ஒரு கவலைப்படுற ஒரு மனைவி அந்த காரை டோ பண்ணிட்டு போய் அந்த கார்ல பாத்ரூம்ல போய் எனக்கு உண்மையில ரொம்ப நாள் ரொம்ப சிரிச்சேன் சார். அந்த கதையை கேட்டு நான் சிரிச்சு அந்த அவருடைய தவிப்பு நமக்கு ஒரு சிரிப்பை ஏற்படுத்துது. மனைவி கிட்ட போய் என்ன சொல்ல போற தெரியல சொல்லும் போது. ரெண்டாவது இதுல இன்னொரு பாராட்டத்தக்க விஷயம், இதுல இவ்வளவு சொன்னாலும் அதுல ஒரு சரித்திரத்தை கொண்டாந்து புகுத்துற, அதாவது ஒரு நகைச்சுவையா இருந்தாலும் ஒரு இனம் எப்படி பாதிக்கப்பட்டது, ஒரு எண்ணத்தால அந்த அதுல இப்ப எங்களை போன்றவர்கள் அந்த தகவல் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி டுட்டில் இனம் டூட்டாஸ் இனம் 2 பேருக்குள்ள ஒரு பகைமை இருக்கு. அதை ஒரு கருவா எடுத்துக்கிற அதை நம்ம சொல்ற. ஏன்னா இவங்களும் அந்த தீவிர அந்த மாதிரி அனுபவம் இவங்க ஏற்பட்டிருக்கு. இவங்களுக்கு ஏற்கனவே நீங்க கூட ஒரு கதையை ஒரு தீவிரவாதி 2 பொண்ணு இருந்தது, அவர்களுடைய நினைக்கிறேன், அந்த பொண்ணு 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னீங்க. அதே கதைதான் இதே அவருக்கு அந்த பாதிப்பு இருக்கு. அந்த இதுல அழகா அதை சொல்றாரு பாருங்க. அதான் தாம் என்ன சொன்னாலும் மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும், அப்படி சொல்றதுதான் உண்மையான ஒரு எழுத்தாளன். அவங்க தான் உலக புகழ் பெற முடியும். அழகா சொல்றாரு பாருங்க. இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, ஒரு மானும் ஒரு புலியும் தெத்துதுன்னா புலியோட மான் தான் வேகமா ஓடுமா. ஏன்னா புலி பசிக்கு வருது, மான் உயிர் பயத்துக்காக ஓடுது. அது போலதான் இவன் நீந்தான் பாருங்க. இவனால எப்படியாவது உயிர் போயிடுச்சுன்னு போனா நீந்தால 12 மணி நேரம் நீந்த முடிஞ்சது. மத்தவங்களால அந்த தைரியம் இல்ல, அதனால அந்த கெப்பாசிட்டியா போய் நீந்தலான்றதுதான் அழகா சொல்றாரு நம்ம ஆசிரியர் அவரு. ஆனா எனக்கு ரொம்ப இது வந்ததுன்னா அவரு இவ்வளவு இருந்தா கூட அவன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. அவரு உடனே இறக்கி விட்டுலாம்ல, அவரு ஏப்பா போப்பா எங்க ஏற்கனவே பொண்டாடி இந்த மாதிரி பிரச்சனை பண்றானு. ஆனாலும் அவனுடைய நல்ல குணத்தை அவர் யோசிக்கிறாரு. ஏன்னா 2 சம்பளத்தோட கட் பண்ணிக்கங்க. அவன் சொல்றான் பாருங்க, 2 நாள் பட்டினீங்க, எனக்கு ஒரு நாள் கூலி கட்சா போதும் நம்ம கூட மனசு பரிதாபப்படும். சரி ஏதோ வேலை செய்யறான் பொழுது செய்வான்னு சொன்னது அருமையா சொன்னீங்க சார். அப்புறம் இந்த அமாவாசை இந்த இது பௌர்ணமி 2 நாள் தான் எனக்கு ஃபீல் வரணும். நான் ரொம்ப ரசிச்சுதான் அந்த கார்ல நீங்க அந்த சவுண்ட் கொடுத்தீங்க பாருங்க. உண்மையிலே நீங்க அந்த மூசாவா மாறிட்டீங்க. அது இல்ல சாரி பரமேஸ்வரனோட பர்றாவே நீங்க மாறிட்டீங்க. அருமையா சொன்னீங்க சார். சார் உண்மையிலே உங்ககிட்ட நிறைய விஷயம் கத்துக்கணும் சார். எப்படி ஒரு கதையை எப்படி கொண்டு போனோம், நிறைய நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை நான் கிரகிச்சுக்கினேன். சூப்பரா இருந்தது. அது வழக்கமா நான் சொல்ற மாதிரி சொல்றேன். வர்ணம் தீட்டும் வண்ணத்தை இவ்வண்ணம் கதை தீட்டிய நீலவானமே, இவ்வண்ணம் கதையாய் தீட்டிய நீலவானமே, நடித்து துடிப்பாய் காட்டிய கீழ்வானமே, சொல்வண்ணமாய் காவியம் படைத்த அந்திவானமே, மகிழ்ந்து மகிழ்வித்த மஞ்சள் வானமே, முத்துலிங்கத்தை பதிப்பித்த மழைவானமே, நடிப்பு துடிப்பாய் இயக்கிய திரைவானமே, வண்ணம் கொண்ட வானவில்லே பாராட்டி சீராட்டி உம்மை தாளாட்டி மகிழ்கின்றேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னாரு நம்ம நாராயணமூர்த்தி சார், அந்த தூக்கம். இந்த தூக்கத்தை பத்தி சொல்லும் போது கமலஹாசன் ஒரு பேட்டியில கொடுத்தாரு. அவருடைய படத்தை தமிழக அரசு தடை செய்யணும். அந்த படம் மறந்து போச்சு, ஏதோ படம், அந்த முஸ்லிம் தீவிரவாதி படம் வந்தது. இந்த பக்கம் தயாரிப்பாளர் தொந்தரவு, ஒரே பிரச்சனையா இருந்துதான். கௌதமி ஒரு பேட்டியில சொன்னாங்க, பணமே அந்த வீட்டையே, அந்த ஆழ்வார்பேட்டை வீட்டையே விற்கிற வேண்டிய நிலைமை தான். ஒன்னும் பண்ணல, கமலஹாசன் போய் தூங்கினாராம். அது கௌதமி எல்லாம் இங்கெல்லாம் ஒரே கத்தி நிற்கிறாங்க, நாடே கொந்தளிச்சு இருந்தது, நான் இந்த நாட்டை விட்டே போயிடுவேன்னு சொன்னார். அப்புறம் கமல் இந்த படத்தை தெரியல நான். ஆனா அவர் என்ன பண்ணாரு, போய் நிம்மதியா படுத்துக்கினாராம் அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு. உண்மையில அது கவலை இல்லாத ஒரு மனிதனுக்கு கிடைத்த மாபெரும் கொடைதான் அந்த தூக்கம். அதைதான் ஆசிரியர் சொல்றாரு, கவலை இல்லாதவனுக்கு துணிந்தவனுக்கு தூக்க மேடை பஞ்சமத்தை போல கவலை இல்லாதவனுக்கு தூக்கமும் ஒரு நல்ல இது.
சார் அருமையா சொன்னீங்க சார். நீண்ட நாள் கழிச்சு ரொம்ப நேரம் சிரிச்சேன் நான். நீங்க அந்த தவிச்சீங்க பாரு, தவிப்பு. அந்த அந்த மேல பாத்தீங்க பாரு, பொறா கூடுது. உண்மையிலே நீங்க பரமேஸ்வராவை மாறிட்டீங்க. என்ற பரமேஸ்வராவை மாறிட்டீங்க. மேல பார்த்தது நிறுத்தது. ஆனா எல்லாம் பார்த்துட்டு அந்த கார் பார்க்கிங்க பார்க்காம விட்டார் பாருங்க. அதுலயும் ஒரு விஷயம் சொல்றாரு சார். உண்மையிலே இந்த கதையை தேர்ந்தெடுத்தீங்க பாருங்க. ரொம்ப நன்றி சார். அருமையா சொன்னீங்க சார். நான் ரொம்ப நாள் கழிச்சு சிரிச்சு ரசிச்சேன். நன்றி. தேங்க்யூ ரமேஷ். தேங்க்யூ ரமேஷ். தேங்க்யூ. அமுதா மேடம் பேசுறீங்களா? மைக் ஆன் பண்ணுங்க. சார் எல்லாருக்கும் வணக்கம் சார். சிவகுமார் சார், வணக்கம் வணக்கம். உங்களை மாதிரி கதை சொல்றதுக்கு ஆளே கிடையாது சார். கதை எழுதுறதுக்கும் கிடையாது, கதை சொல்றதுக்கும் கிடையாது. இன்னைக்கு மேகசின்ல நீங்க எழுதுனதை பார்த்து என்ன ஒரு அழகான ஒரு நடை, அப்படியே ரொம்ப சிறப்பா இருந்தது சார் அந்த கதை. அந்த பயப்படுறவங்களை அப்படியே அதை கொண்டு வந்து அதை காட்டி ரொம்ப ரொம்ப சிறப்பு சார். இன்னைக்கு கதையும் அந்த பயம்தான். அதே மாதிரி ஓப்பனா சொல்றேன் மேடம். அது நான் எங்கள் வீட்டில் என் குடும்பத்தில் என் மகனுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனையை தான் நான் எழுதுறேன். ஒரு உண்மைதான், உண்மையில இதையும் நான் மறைக்க விரும்பல. அந்த பயம், அவனுக்கு ஏற்பட்ட பயம் தான் கதையை சொல்லுது. ரொம்ப அருமை சார். சார் அது இருந்தா கூட சார் அந்த எழுத்து நடைன்னு ஒண்ணு இருக்கு அதான் சார். அதுதான் நானும் சொல்ல வந்தேன். அந்த எழுத்து நடை வந்து ரொம்ப அருமையா இருக்குங்க சார். நல்லா எழுதுறீங்க சார். இப்ப கூட கதை சொல்லும் போது கூட உங்க தமிழ் வந்து நல்லா இருந்ததுங்க சார். நல்லா வழக்கு தமிழா இல்லாம நல்லா இருந்தது சார். அருமையா இருந்ததுங்க சார். ஒரு சிலர் வந்து பேசும்போது தூய தமிழா பேசுவாங்க, இலக்கிய தமிழா இருக்கும், உரைநடைய தமிழா இருக்கும். அது மாதிரியும் இல்ல, இலக்கிய தமிழாவும் இல்ல. ஆனா நல்லா இருக்கு சார், கேட்கறதுக்கு நல்லா இருக்கு சார் அந்த தமிழ். உங்களோட அனுபவம் தான் சார் அது, வேற ஒண்ணும் இல்ல சார். நல்லா இருக்கு சார். இல்ல, இயல்பா பேசுறீங்க. அதுல எந்த வித அதாவது அட்டாச்மெண்ட்லாம் தெரியல. அது அப்படியே இயல்பா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா இந்த கதையில கூட சார் சொல்லும் போது எப்படி இருந்ததுன்னா, அப்படியே அந்த கதையை அப்படியே கற்பனையா அப்படியே உள்வாங்கி, அது முத்தலிங்கம் கதை கிடையாது சார். ஆமா ஆமா. அப்படியே நீங்களே அந்த கதைய வந்து அப்படியே சொல்ற மாதிரி ரொம்ப அழகா. ஆமா, ரொம்ப அழகா, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க சார். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய கதைகள் சொல்லுங்க. கேட்கறதுக்கு நாங்க உங்களோட ரசிகர்களா உங்க பின்னாலேயே இருக்கோம். தொடர்ந்து எழுதுங்க. நான்லாம் உங்களோட முதன்மையான ரசிகை. அவ்வளவு அழகா நீங்க வந்து எழுத்தும் சரி, பேச்சும் சரி, எல்லாமே சிறப்பா இருக்குங்க சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்க நீங்க. என்னதான் உங்க பையனை பத்தி தான் நீங்க எழுதிருந்தீங்க கூட சார், எழுதணும் இல்ல சார். எல்லாத்தையும் கொண்டு வந்து கோர்வையா பண்ணி அதை நீங்க எழுதணும்ல சார். அதுதான் சார் நாங்க சொல்றோம். நல்லா எழுதிருக்கீங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் பட்ட வலி அதெல்லாம் கரெக்ட் எழுதி வச்சிருக்கேன். இவ்வளவு எழுதி வச்சிருக்கேன், நீங்க நம்ப மாட்டீங்க. இவ்வளவு given a guidance for parents like me as a caregiver. என்னை போல கேர்கிவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில இது எழுதி வைக்கிறது சாத்தியம் கிடையாது. ஆனா நீங்க பண்ணிருக்கீங்க. அதுதான் அதே சிந்தனை தான், வேற ஒண்ணும் இல்ல. எப்படி சமாளிக்கணும், எப்படி சமாளிக்கிறது. ஒவ்வொரு நாளும் கரையை ஏற்றியாகணும், ஒவ்வொரு நாளும் சமாளிக்காக, ஒவ்வொரு சிச்சுவேஷனும் நம்ம டேக்கிள் பண்ணி ஆகணும். அந்த அப்ப ஏற்பட்ட வலிகள் சாதாரண விஷயம் இல்லை. அடிக்கடி சொல்லுவேன், 75 வருஷமா நான் குடும்பத்தை தான் கவனிச்சிருக்கேன் சார். சின்ன குடும்பம், குழந்தைகள், குடும்பம், என் பேத்தி, இவ்வளவுதான் சார். அதுக்கு மேல நல்ல கவனம் செலுத்த முடியுது. தேங்க்யூ சார். ரிஃபாய் பாய் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் ரிஃபாய். மைக் ஆன் பண்ணு. வணக்கம் சிவகுமார் சுமார் ஆசிரியங்க. நான் ஆபீஸ்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு ரீல் கொடுத்த அந்த கதைய இல்ல மூசா நான் ஏற்கனவே குழுவுல போட்டேன், உங்களோட மூசாவை சந்திக்கிறேன் அப்படின்ட்டு. அருமையா ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணி எல்லாம் பண்ணிருக்கீங்க. அதுல அந்த கதை புக்கினுடைய பின்னோட்டங்களை பார்க்கும்போது ஒருவர் கரெக்டா எழுதியிருந்தாரு. இடுக்கண் வருங்கால் நகுக ரெண்டு வள்ளுவரோட குரல் இருக்குல்ல, அதாவது பிரச்சனை வரும்போது அப்படி சிரிச்சுக்கிட்டு சமாளிச்சுட்டு போயிடணுமா, அதை டேக் ஓவர் பண்ணி அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அது பிரச்சனை பண்ணாம அருமையா சொன்னீங்க சார். ஒரு வரி விடாம நானே ஒரு வார்த்தை கூட பிசகல நான் படிச்சது. அதுல அந்த பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் 2 தடவை வலிப்பு வரங்கிறத இன் பிடிவின்லயே அந்த கார்ல சொல்லிடுவான். சார் இது சொல்லையிலேன்னு பார்க்கும்போது கடைசியா அது சொல்லிட்டீங்க. அந்த பௌர்ணமி எப்ப உனக்கு வருமா அடுத்தாள் அப்படின்னா எனக்கு வராது, ஏற்கனவே பௌர்ணமி அன்னைக்கு அங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க 2 தடவை வரும், இப்ப வந்து ரொம்ப நாளாச்சு, இதுக்கு பிறகு வராது சார் அப்படின்னு சொல்ற கதைய அருமையா சொன்னீங்க.
பொதுவாகவே இந்த ரெஃப்யூஜிஸுடைய வேதனைகளை வந்து அனுபவப்பட்டா தான் நிறைய பேருக்கு எல்லா நாடுகள் இவரை வந்து லேண்ட்ஸ்கேப் ரைட்டருங்கிறதே பொருத்தமான பேர். உலக நாடுகள் ரெஃப்யூஜிஸ் கேம்ப்லயும் போய் அலசிருக்காருன்னு நினைக்கிறேன். அருமையான கொஞ்சம் நேரம் வந்து ஸ்ரீலங்கால வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அதை விட்டுட்டு போயிட்டார் சார். அங்க வரவே இல்லையா ரொம்ப நாளா, அந்த பக்கம் வரவே இல்லையா, வெளிநாடுகளை தான் சுத்தின்னு இருக்காரு. அததான் சொல்லியிருக்காரு, ஜெயமோகன் கிட்டே சொல்லியிருக்காரு அவர் பேட்டியில. அதான் நிறைய கதைகள் எழுதியிருக்காரு சாரு. படிச்ச போறதுதான் சார் இந்த கதைகள், அதாவது ஜெயகாந்தன், ஜெயமோகன், நிறைய ரைட்டர்ஸ் எல்லாம் பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். சார் ஏன் இப்படி உள்ள போது இந்த மாதிரி ரைட்டர் பேரை எங்க எடுத்து பேசுறாருன்னு நினைச்சேன். இப்பதான் விளங்க ஜெயமோகன் சாருடைய அந்த பேட்டியில தான் அந்த பேர் எழுத்தாரோட பேரை சாரு கிடைச்சு. அருமையான கதைகள் இருக்கு சார். அவர் கதையில ஒவ்வொரு வாரமும் ஒருத்தர் கொண்டு வாங்க அருமையான கதைகள். இப்ப ஜோவிலா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, அவன் பேரு மூசா தான். ஆக்சுவலா வந்து படிச்சது ரொம்ப கம்மி. நான் சவுதியில பேச்சுலர் இருக்கும்போது அவன் ஒரு ஆபீஸ் போய் வேலைக்கா வரும்போது நான் ரூம்ல அவனை ஃப்ராங்க் பண்ணேன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டானுவான். அப்போ என்னடா இது இப்படி பண்ணாங்கப்பா, இல்ல வர்றான், அவனை எப்பவுமே நம்ம சாப்பாடு கொடுத்து அனுப்புவோம், அப்போ வர சொல்லுங்கன்னா நான் அப்பதான் ட்ரெஸ் பேண்ட்லாம் கலந்து டைலாம் கலத்தி பேண்ட்லாம் கலந்து லுங்கிக்கு மாறிட்டேன். அவன் லிப்ட் வந்து ரூம்ல வந்து பெல் அடிச்சுட்டான். உடனே சொல்றானோ, ரிஃபைன் உடனே மேஜிக்ல உட்காரு, நீ தான் ஜிஎம், நீ தான் இன்டர்வியூ பண்ணணும் அவரை அப்படின்னு சொன்னோன்னு நான் படக்கு சட்டையை போட்டு டையை கட்டி வேட்டியோட ஒரு மேசையில கவர் பண்ணி, எனக்கு கீழே தெரியாது, மேல மட்டும் டையை போட்டு உட்காந்துட்டு பேசின. அவன் என்னன்னா நிறைய பங்காளி தேச கூட அப்புறம் சுடான் கூட எல்லாம் வந்து வேலை பார்த்திருக்கான். மொழி அவனுக்கு இட்டீரா தெரியாது. 1-2 வார்த்தையை வச்சுக்கிட்டு எனக்கு அந்த மொழி தெரியும் இந்த மொழி தெரியும்டான். அப்ப உட்கார வச்சு கேட்டேன், என்னப்பா உனக்கு என்னெல்லாம் தெரியும், பாச தெரியும் அப்படின்னா, பாச எனக்கு பங்களாதேஷ் பாச தெரியும், ஒரு 2 வரி மட்டும் சொல்றான். சரி, இப்படி பேசி தமாஸ் பண்ண எனக்கு அடக்க முடியல. நான் டக்குன்னு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்ச உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்ச உடனே, என்னப்பா உங்க மேனேஜர் டை போட்டுட்டு வேட்டி கொடுத்து உட்கார்ந்து இருக்கிறாரு, என்ன பேர் மேனேஜர் அப்படின்னு சொல்லி அதுதான் இப்ப ஞாபகம் வந்தது. அதாவது சில விஷயங்களை வந்து அதான் அவங்க அந்த சொன்ன ஃபீட்பேக்ல வந்து இடுக்கண் வருங்கால் நகுக, அது கண்டினியூவா எனக்கு அந்த குரல் மறந்து போச்சு. அதாவது அப்படியே மேலோட்டமா போயிடணும். அருமையான கதை சார், ரொம்ப நன்றி. இன்னும் கதைகளை கொண்டு வாங்க. தேங்க்யூ சார். அருமை அருமை, நன்றி ரிஃபாய் பாய். பரவாயில்ல, நீங்களும் முத்துலிங்க சாரோட கதையை படிச்சிருக்கீங்க, அப்படி படிச்சுட்டு சொல்றீங்க, மகிழ்ச்சி. அருமை. வேற யாராச்சும் எதனா பேசுறீங்களா? முடிச்சுக்கலாமா? ஐ திங்க் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாம் பேசிட்டோம். ஓகே, எல்லாரும் சார், இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அக்தொப்பதில். கரெக்ட். பொருள் வாசிச்சு, பொருளையே வாசிச்சிருங்க. துன்பங்கள் வரும்போது மனம் தளராமல் நகைத்து ஒதுக்குக. துன்பங்களை கடப்பதற்கு அதனை விட சிறந்த வழி வேறு எதுவும் இல்லை. இதுதான் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அக்தொப்பதில். 621வது திருக்குறள். உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க பாத்தீங்களா? திருக்குறள் எல்லாருக்கும் பக்கத்துல ஏற்றிருக்கோம். அருமை. இதுல கொஞ்சம் அந்த குறளுக்கு வேறையும் சொல்றாங்க. கையில அந்த ஆண்ட்ராய்டு போன் வந்தது எவ்வளவு ஒரு வசதியா போச்சு சார். அடுத்தூர்வது அகுதொப்பது அப்படின்னு நினைச்சாதான் இடுக்கண் வருங்கால் நகுன்னு சொல்றாங்க. அதாவது அடுத்து வரப்போறது இந்த இடுக்கண் மாதிரி இருக்காது, அது நல்லா இருக்குங்க, சிறப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சா அந்த ஒரு நகை வரும், நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி வரும். அதாவது அடுத்தூர்வது இவ்வளவு சிரமமா இருக்காது, கவலை இருக்காதுன்னு சொல்றாரு அவர். அது உனக்கு நீ இதை கடந்து போயிடுவ அப்படின்னு நினைச்சா இந்த கவலை வராதான். இதுக்கு இத ரொம்ப சொல்றாங்க. அதாவது இடுக்கண் வருங்கால் அது நான் மனைவி வந்தா சிரிக்கிறோம்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இடுக்கண் வருங்கா மனைவி வந்தா இழுக்கலாம். இது இப்படி ஒரு அர்த்தம் நாங்க கேள்விப்படல சார். இப்பதான் நீங்க புதுசா சொல்றீங்க, மகிழ்ச்சி. அனுபவம் பேசுறது போல தெரியுது. அடுத்தவனுக்கு இடுக்கண் வந்தா இத சொல்றாங்க, சும்மா ஜோக்கில சொல்றாங்க. ஆனா அதுக்கு பொருள் வேறுங்கிறதுக்காக சார். இதெல்லாம் பொருள் இல்ல சார். இருக்காங்களே அப்பப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு காமெடி ஒண்ணு கொடுப்பாங்க.
இந்த மாதிரி நாங்கெல்லாம் காமெடி கொடுக்க ஆரம்பிச்சோம்னா நீங்க எல்லாம் என்ன ஆவீங்க? அதனாலதான் மேடம் இதுக்குன்னு வருங்கன்னு சொன்னாரு. புரியுதுங்களா? நாங்கெல்லாம் காமெடி கொடுக்க நீங்க என்ன ஆவீங்கன்னு சொன்னீங்க பாரு, அதுக்குதான் மகிழ்ச்சி. நல்ல ஒரு அதாவது ரொம்ப சீரியஸா அந்த கதையை கொண்டு போய் இவ்வளவு விஷயங்கள் சொல்லி அந்த வர்ணனை, இவரோட கஷ்டம், அவரோட கஷ்டம், பொண்டாட்டி காரை கொடுக்கறது, இத்தனை விஷயங்கள் சொல்லி அவனுக்கு வெளிப்பு வருது சொல்லி எல்லாம் சொல்லி கடைசியில அவனை அப்படியே ரொம்ப அழகா கேஷுவலா முடிச்சுட்டு இதெல்லாம் ஒண்ணு கிடையாது, சும்மா தூக்கி போட்டு போங்க எல்லா பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அது அடிச்சு சொல்ற மாதிரி உங்க பிரச்சனை எல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது, வேலையா இருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. அத எல்லாத்தையும் விட இதெல்லாம் வலிமையானது. இயற்கைங்கிறது தூக்கம், பசியினால வெளியில்லை, அதெல்லாம் எல்லாத்தையும் விட மேலாது. எவ்வளவு கவலை இருந்தாலும் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் அது நல்ல வாழ்க்கைங்கிறது எல்லாத்தையும் ஓடாதுல. அதத்தான் இதுல மெயினா சொல்றது. குறியீடா காமிக்கிறார், வேற ஒன்றும் இல்ல. எவ்வளவு கவலை அவனுக்கு கவலை இல்லாத மனுஷன் சொல்ல முடியுமா? எவ்வளவு இருந்தாலும் இந்த இது தன்னால அந்த வாழ்க்கை இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் எனக்கு நான் பாக்குறப்ப. சிவகுமார் சார், அவருடைய கதைகள் அடுத்த கதைகள் யானையின் சம்பளம், ஆட்டுப்பால் புட்டு, அப்புறம் முதல் சம்பளம் நிறைய இருக்கு, பார்த்து சொல்லுங்க. இருக்கு சார், இருக்கு. அதோட நிலம் என்றும் நன்னாள் ஒரு கதை இருக்கு. நிறைய அம்மாவின் பாவாடை படிக்கணும் சார். அந்த எங்க அம்மா அப்படியே ஞாபகத்துக்கு கொண்டு வருவாங்க. அப்படியே அம்மாவுக்கு எல்லாம் அந்த காலத்துல அம்மாக்கள்லாம் பாவாடை வாங்கி கட்டுறது பெரிய விஷயம். இருக்கிற 2-3 பாவாடைகள் அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டாங்களா. அதே போலதான் ஒரு கதை எழுதுறாரு, அம்மாவின் பாவாடை அப்படின்னு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது. அதாவது நம்மளை போல ஆட்களுக்கு, நம்மளை போல அம்மாவை பார்த்த ஆட்களுக்கு அது. இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் சார், கதையில 8 லட்சம் பேர் கொல்லப்பட்டது சார், 100 நாட்கள் சார். என்னன்னா இவ்வளவு இருக்குமா சொல்லி தேடி பார்த்தேன் சார். கரெக்டா சொல்றாங்க சார், 8 லட்சம் மேட்டர் ஆஃப் ஏப்ரல் ஜூலைக்குள்ள several lakhs, nearing about 8 lakhs genocideன்றாங்க சார். இதுல பார்த்தேன், கூகுள்ல தேடி பார்த்தேன். அதுல நிறைய பேருக்கு கை கால் வெட்டி ஊனமுற்றவர்களா இருக்காங்க, நிறைய பெண்கள் பாலின கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க. இதுல அவங்க ரொம்ப குறுகிய இவ்வளவு ஒரு 11-15 லட்சம் இருந்த ஜனத்தொகை 3 லட்சம் குறுகிது. இப்படி ஒரு ஜெனோசைடு உலகத்துல நிறைய இடத்துல அந்த மாதிரி நடந்திருக்கு சார். அந்த காலத்துல மக்கள் அவர் வருத்தப்படுறாரு. இதெல்லாம் தெரியாம போச்சு, பல நாடுகள் கண்டனம் தெரிவிக்கல, கண்டுக்கவே இல்லைன்றதா அவருடைய ஆனந்தம். ஓகே சார், ரொம்ப அருமையான கதை சொன்னீங்க, நன்றி. அதாவது உங்களுக்குன்னு ஒரு பாணி வச்சிருக்கீங்க, அதை அழகா மெயின்டைன் பண்றீங்க. எழுத்துலயும் சரி, உங்களோட உரையிலும் சரி, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, பாராட்டுக்கள். தொடர்ந்து நம்ம பயணிப்போம். நிறைய கதை சொல்லுங்க. மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. வணக்கம். வணக்கம்.